ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்ச் மாதத்திலே, இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று கேட்டால் களி கூறுதலின் மாதம். இந்த மாதத்தில் கர்த்தருடைய செய்கைகளை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு முக்கியமான வெளிப்பாடுகள் காலையிலும் மாலையிலும் நாம் அதை தியானித்து இந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளிலிருந்தே நாம் பெறப்போகிறோம். இதற்கு அடையாள வசனமாக திறவுகோல் வசனமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எப்படி என்னென்ன காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் நமக்கு கர்த்தர் செய்ய போகிறார் என்பதை ரத்தின சுருக்கமாய் தியானித்து நாம் இந்த நாளிலே திருவிருந்திலே பங்கு கொள்ள போகிறோம். அதற்கு முன்பு இந்த வசனம் நம்ம பரிசுத்தப்படுத்தும். இந்த வசனம் நம்ம என்ன செய்யும் என்று கேட்டால் நம்மை நிலைநிறுத்த செய்யும். நம்மை சுத்திகரிக்கப்பட முடியாத பகுதிகள் ஏதாவது இருக்கும் என்றால் அதையும் நாம் சுத்திகரித்து கொள்ளலாம். முதலிலே கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்றால், தேவன் இந்த மாதத்திலே உங்களுக்கும் எனக்கும் நியாயம் செய்ய போகிறார். நியாயம் என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகம் புஸ்தகம் 32:43 ஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள், அவர் தமது ஊழியக்காரன் இரத்தத்திற்கு பழிவாங்கி தம்முடைய சத்துருக்களுக்கு பதிலளித்து தமது தேசத்தின் மேலும் தமது ஜனங்களின் மேலும் கிருபை உள்ளவராவார் என்று கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே. அடுத்ததாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சங்கீதம் 14:7 வாசிக்கிறோம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பு திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாக்கும். சங்கீதம் 48:11 நீங்கள் வாசிக்கிற பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமார்த்திகள் களி கூறுவதாக என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். முதல் பகுதி, அதாவது இந்த முதலாவது பகுதியில் தேவன் நியாயம் செய்வார். அந்த நியாயத்தை குறித்து, தேவனுடைய நியாயத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ராஜ்யத்தினுடைய நீதிகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பட்சத்தில் தேவனுடைய நியாயம் ரொம்ப தூரமாக இருக்காது. ராஜ்யத்தினுடைய நீதிகளுக்கு நாம் தூரமாக இருக்க நமக்கு தேவனுடைய நியாயம் தள்ளி போய்கொண்டே இருக்கும். என்னடா இந்த மாதத்திலுமா? நீங்கள் கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டு நினைக்காதீங்க. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று கேட்டால், உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்யணுக்கிற காரியம் தடைபடாது நடக்கும். நவம்பரில் நடக்கும், இந்த ஆண்டு முடிவில் நடக்கும். இப்படியே நினைத்து கொண்டு அடுத்த ஆண்டு ஒரு புதிய எதிர்பார்ப்போடு உள்ளே வருவார்கள். விசுவாசம் இல்லாத பேர் எதிர்பார்ப்பு. அடுத்த வருஷம் நல்லா இருக்கும் நினைக்க வருடங்களை பார்க்கக்கூடாது. நமக்கு சத்தியம் தேவை. ராஜ்யம் என்ன எதிர்பார்க்கிறது? ராஜ்யத்தினுடைய நீதியை தேட வேண்டும். இந்த ராஜ்யத்தினுடைய நீதிக்கு நாம் நெருங்கி காணப்படுகிற பொழுது ஜெபம் என்ற அந்த ஆவிக்குரிய மேட்டிமைக்குள்ள வரக்கூடாது. ஏன் நான் ஜெபிக்கிற பொழுதே பரிசுத்த ஆவி வந்துவிடும். நான் ஜெபிக்கிறேன், நான் கொடுக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன். 3 காரியங்களுக்கும் தாண்டி பயணப்படுவது தான் ராஜ்யத்தினுடைய காரியம். அதனால் இந்த ஜெபமோ கொடுத்தலோ உபவாசமோ மட்டுப்படுத்தி சொல்லவில்லை. அதில் நின்று விடக்கூடாது சபை என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்லுகிறேன். அதுக்கு மேலே பயணப்படணும். கேட்கிற சத்தியத்தை பூமியிலே நிறைவேற்றுகிறவர்களாய் நீங்கள் காணப்படணும். கர்த்தர் சொன்னார் செய்யவில்லை, கர்த்தர் சொன்னார் செய்யவில்லை, இப்படியே போய் கொண்டிருக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில். தீர்க்க தரிசனங்கள் ஏன் நிறைவேறவில்லை? தீர்க்க தரிசி நொந்து கொள்ள முடியாது. அபத்தமான ஒரு தீர்க்க தரிசனம் வரும். அதாவது அபத்தமான என்றால் அது தேவனுடைய வார்த்தை தான். நமக்கு அசுகரியத்தை கொடுக்கும். இழப்பின் செய்தி வரும்னா கரெக்டாக வந்துடும். அது யார் நம்மளுக்கு வெறுப்பாக இருக்கிறோமோ அவங்க தான் வருவாங்கன்னு நினைப்போம். ஆனால் பார்த்தால் யார் நமக்கு இனிமையான ஜனங்களோ அவர்கள் போய்விடுவாங்க. அப்போ பார்க்குற பொழுது அந்த தீர்க்கதரிசியை நம்ம என்ன செய்யலாம்? அவனை பார்க்குற பொழுது குற்றப்படுத்த முடியாத அளவுக்கு தீர்க்கதரிசனம் நிரவி கொண்டிருக்கோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் மூல காரியங்கள் எதுவுமே செயல்பட முடியாமல் இருக்கும். தேவன் நியாயம் செய்வார் என்று சொன்னால் முதல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினாலே நாம் என்னவாய் போய்விடுவோம்? மிகப்பெரிய பிரகாசம் நட்சத்திரமாய் காணப்படுவோம். நமக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தது மனுஷன் அல்ல, தேவன். ஆனால் ஏன் அது நடக்கவில்லை? ஏன் அது நடக்கவில்லை? இந்த வறட்சியான காலகட்டத்தில் எப்படியெல்லாம் மனுஷர் என்ன நடக்கிறான் என்றால், இந்த வறட்சியான காலகட்டத்தில் வருகிற வார்த்தை, எதனால் இப்படி இருக்கிறது, எதனால் இப்படி நடக்கிறது, இதற்கு ஒரு முடிவே இல்லையா? தேவன் சொல்லுகிற வார்த்தை நடக்கவில்லை. தேவன் என்னை குறித்து நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார், எதுவுமே நடந்ததாக இல்லை. ஆனால் அந்த வார்த்தைகள் கிடைத்த உடனே நான் என்னென்னு செய்கிறேன்? நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன்.
என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, அந்த வார்த்தைகள் மட்டும் நிறைவேற்றால் போதும். அந்த வார்த்தை ஏன் நிறைவேறுகிறது இல்லை? இது இஸ்ரவேல் புத்திரர்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் ஒரு பெரிய தாக்கம் காணப்பட்டு கொண்டிருக்கு. என்ன தாக்கம்? இந்த வார்த்தை, தேவன் சொல்லுகிற வார்த்தையே நிறைவேறவில்லை. மற்ற வார்த்தையெல்லாம் நிறைவேறுகிறது, மற்ற சாதாரண வார்த்தையெல்லாம் நிறைவேறுகிறது. பொதுவான தேசத்தின் மீது சொல்லப்படுகிற நியாய தீர்ப்பின் வார்த்தை நிறைவேறுகிறது. அரசியல் சம்பந்தப்பட்ட தீர்க்கதரிசனங்களும் நிறைவேறுகிறது. அதுதான் சொல்லுகிறேன், உரைக்கப்படுகிற தீர்க்கதரிசியோ தீர்க்கதரிசனத்தை குறித்து எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏன்னா எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டும் காரியங்கள் நடக்கவில்லை. இது மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்க விசுவாசிகள், அதாவது 6 அறிவுக்கு தாண்டி ஒரு அறிவு வருகிறது. என்ன அறிவு என்று கேட்டால் விசுவாசம். நம்பப்படுகிற உறுதியும் காணப்பட நிச்சயமாக இருக்கிறது விசுவாசம். இப்படியே விசுவாசத்திலே போய் கொண்டிருந்தால் பிரச்சனை இல்லை. நாம் விசுவாசிக்கிறோம், நடக்கிறது, விசுவாசிக்கிறோம். ஆனால் அதற்குள்ள ஒரு வார்த்தை வருகிறது. வாக்கு தத்தமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிறீங்க. நீங்கள் உரிமை பாராட்டுகிற பொழுது வாக்கு தத்தம். வேதத்தில் இருக்கிற வசனங்கள்லாம் நான் உரிமை பாராட்டுகிற வாக்கு தத்தம். ஆனால் தீர்க்க தரிசனம் வந்து தனிப்பட்ட குடும்பத்திற்கு தனிப்பட்ட விதத்தில் நம்ம இன்னும் காதுகளுக்கு வரும், இருதயத்துக்கு வரும். செய்தியில் கூட இந்த செய்தி எனக்காகவே கர்த்தர் பேசுகிறார் என்றது அளவுக்கு அந்த ஆத்துமா களி கூறும், பரலோகம் அங்கீகரிக்கும். உண்மையிலே கர்த்தர் எனக்காக பேசினார், இந்த போதகன் என்னுடைய போதகன் என்ற ஒரு உரிமையோடு இயேசுவின் இரத்த பாசத்தோடு நம்ம பழகி பயணப்படுவோம். ஆனால் நடக்கவில்லை. இவ்வளோ ஆவிக்குரிய ஒரு உற்சாகத்தோடு போகிற பொழுது நடக்கவில்லை. நான் சொல்லுகிறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவன் நியாயம் செய்வார். சீயோன் களி கூறும், யூதான் குமார்த்தி களி கூறும். முதலிலே எனக்கு இன்று ஒன்று தெரிய வேண்டும். மார்ச் தாண்ட போவதில் இன்று எனக்கு 2ல் 1 தெரிய வேண்டும் என்று சொல்லுகிற ஜனங்க, இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, நீங்கள் செவி கொடுத்து கேளுங்க. எரேமியாவில் 13:15 வேதம் சொல்லுகிறது என்ன? நீங்கள் செவி கொடுத்து கேளுங்க, மேட்டிமையாய் இராதிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று கேட்டால், உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், தேவன் உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை கேட்கிற பொழுது ஒரு நூற்குதலுக்குள்ளே நம்ம வரும். நீங்கள் முதல்ல கேட்கிற தீர்க்க தரிசனங்கள், அவ்வப்பொழுது பெறுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள், இது தெளிவு இருக்கணும் சபைக்கு. தேவன் என்னிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்பொழுது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு கேட்டால், திக்கற்றவனாக நான் இருக்கிறேன். அதாவது ஒரு வழியற்ற ஒரு மனுஷனாக நான் பூமியிலே சஞ்சரிக்கிறேன். அப்பொழுது வாழ்வா சாவா என்று கேட்டால், சாவை விரும்பும் மனம் இருப்பதை காட்டிலும் செத்தா நலமாயிருக்கும். வெசனத்தின் உச்சகட்டம். அவ்வளோதான். வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் இல்லை. இப்பொழுது கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே போய் கொண்டிருக்கிற மனிதனாய் நான் பயணப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில், இந்த வனாந்திரமான வாழ்க்கையில், வனாந்திரம் என்றால் தெரியும் உங்களுக்கு, ஈக்காக்கா இல்லாத இடம், யாரும் நம்ம சட்டை பண்ண மாட்டோம். பட்டணத்தில் வாழ்ந்தாலும் ஒரு வனாந்திரம் இருக்கும். சாப்பிட்டியா தூங்கினேன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. பார்த்தவன் கூட ஒதுங்கி கொள்வான். காரணம் என்ன? எதாவது கேட்டு தொலைச்சிட போகிறான் இந்த மனுஷன், எதையாவது கேட்டு தொலைச்சிட போகிறான் இந்த மனுஷன், அந்த மாதிரி ஆகிடும். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்கும் என்றால், கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இந்த வனாந்திரத்தில் ஒரு ஆசாரியன் எழும்புவான். அசரியாக சொல்லலை, தேவனுடைய சத்தம் வானத்தில் ஒலிக்க அது சொல்லலை, ஒரு ஆசாரியன் வருவான். அந்த ஆசாரியனை பார்க்குற பொழுது தேவ தூதனை போல் இருக்கும். தோகை அந்த ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் இல்லை. அவன் கொண்டு வருகிற வார்த்தை அப்படியே சமட்டியில், இரும்பு சமட்டியில் அடிக்கப்பட்டுக்கிறத போல வார்த்தை. அந்த வார்த்தையினால் என்ன நடக்குது என்றால், செத்த என்னுடைய சரீர பிரகாரமான ஒரு வாழ்க்கை அப்படியே உயிர்ப்பிக்கப்படும். எனக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கிறது. இந்த வார்த்தையை நிறைவேறுகிற வரைக்கும் ஆகிலும் சாக இருந்த என் மனம் வாழ ஆரம்பிக்கும், பயணப்பட ஆரம்பிக்கும். அந்த வசனம் வருகிறது பாருங்க, அந்த வார்த்தை உங்களை சுத்தகரிக்கும். முதல் லேயர் சொல்கிறேன், முதல் படிவம், அந்த வார்த்தை உங்களை சுத்திகரிக்கும். ஏன்னா சாவ போக இருந்த மனுஷன், விரக்தியாக வாழ்ந்த மனுஷன் நான், என்னத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இது ஆசீர்வாதம் வசனங்கள் என்று அநேகர் ஆட்சேபித்து பேசுவீங்க. இப்போ நான் அது சொல்லுது கர்த்தருடைய வார்த்தை. அப்போ என்ன நடக்குதுனாக்கா, நிந்தை போகிறது என்ற அர்த்தம். நான் ஆசீர்வாதம்னா பணம் மட்டுமே இல்லை, பணமும் ஒரு பகுதி. அப்பொழுது நான் கேளாததெல்லாம் இந்த வார்த்தையிலே வருது. 3 வசனம், பெரிய ஜாதி என்றாலே முடிஞ்சிடுச்சு. அடுத்தது என்னை ஆசீர்வாதம் தனிப்பட்டதை சொல்கிறார், பேரை பெருமைப்படுத்தணும்னு சொல்கிறார். இந்த 3 இல்லாதனால வாழ்க்கை தோண்டு போயிடுச்சு. இப்போ இந்த அடிப்படையான இந்த விசுவாசம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், என்னுடைய ஜீவியத்தில்
அடிப்படை பரிசுத்தம் இல்லாமல் இருந்த மனுஷனாகிய நான் அதற்குள்ளே வர ஆரம்பிக்கிறேன். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை முதல்ல கனப்படுத்த ஆரம்பிக்கிறேன். காசு பணம்லாம் இல்லை, காசுக்கோ பணத்துக்கோ இந்த இடத்துல மரியாதை இல்லை. உங்களுடைய மனம் அப்படியே என்ன செய்கிறது, நம்புகிறது. இந்த மனிதன் அப்படியே அப்படியே தொடர ஆரம்பிக்கும். அந்த ஊழியத்தோடோ அந்த மனுஷனை வரவேற்பீர்கள், அல்லது மனுஷன் இருக்கிற ரெண்டு நடக்கும். ஒன்று நீங்கள் வரவேற்பீங்க, அப்படி இல்லைன்னு நீங்கள் அந்த மனுஷன் இருக்கிற அந்த பிரசனத்தில் நீங்கள் போய் கலந்து கொள்வீங்க. அதுதான் ஐக்கியம் ஆரம்பிக்கிறது. சரி, இப்பொழுது ஐக்கியம் ஆரம்பிக்கிறதா? இப்போது என்ன நடக்கிறது? இங்கே தான் ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாய் நீங்கள் கேட்ட சத்தியம் உங்களை விடுதலை செய்து கொண்டே வரும். உங்களுடைய திராணிக்கு ஏற்றபடி, உங்களுடைய ஏற்றுக்கொள்ளுதல் மனப்பான்மைக்கு ஏற்றபடி இப்படியே வருகிற பொழுது ஆரம்ப காலத்தில் கொடுக்க முடியாது. நான் சொல்கிறது உண்மையான நிலவரி. கொடுக்க கூட முடியாது. இந்த சத்தியம் உங்களை விடுதலை செய்ய செய்ய முழுவதும் கொடுக்க முடியலாமல் கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளி தெரிக்கிற அளவுக்கு வரும். ஏன்னா நமக்கு அள்ளி கொடுக்குற ஆசை வரும், ஆனால் கிள்ளி கொடுக்குற அளவுக்கு சூழ்நிலை அமையும். இப்படியே போய் கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் இறங்க ஆரம்பிக்கிறார். இதுதான் இன்றைய நிலை. அதோடு நம்ம என்ன செய்கிறோம், ஏன் நிறைவேறல. அதுக்குள்ளே என்ன நடக்கும்னு கேட்டால், அந்த வனாந்தத்தில் வந்து இறங்கின அந்த தேவனுடைய மனசன் தேவ தூதனை போல இருந்தான்னு சொன்னேன் இல்லையா? இப்போ வரவு அதிகரிக்க என்ன நடக்கும்னா, எல்லாருமே ஃப்ராடாகவே தெரியும். ஜெபிக்கிறவங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க யார் பார்த்தாலுமே அது 420 மாதிரி தெரியும். இவன் ஒரு மாதிரி பண்ணுறான், அவன் கடை வேறு மாதிரி வச்சுருக்கான், இவன் வேறு மாதிரி அரசியல் பண்ணுறான், இவன் வியாபாரமாகவே பண்ணுறான். இந்த கருத்து கணிப்புக்குள்ளெல்லாம் வருது வரல. அது சரி தவறுலாம் நான் சொல்ல வரல, மனநிலை சொல்கிறேன். தேவனே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுன்னு சொன்ன நாட்கள் போய் இப்போ தேவனுடைய மனுஷர்கள், தேவனுடைய செய்கள், அதுவும் நம்ம சொல்லிக்கொள்கிற மாதிரி இல்லை. அதுங்களையும் லேஸ்பட்டதுன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு சிம்சம் பண்ணே இருக்கணும். தெரிஞ்சு பண்ணோ தெரியாமல் பண்ணோ, இல்லை தேவனை அனுமதிக்கிறாரோ, தம் ஊழியன் எந்த புகழ்ச்சியிலும் கொலையாகி போய்விடக்கூடாது என்பதுக்காக அனுமதிக்கிறாரோ தெரில. தேவன் அந்த மனுஷனோடு இருக்கிறார். ஆனால் அந்த மனுஷனுடைய மாம்சக்கிரியை கண்கள் காணுகிறது. விபச்சாரம்லாம் சொல்ல, விபச்சாரம் தான் அவனே இருக்க மாட்டான். சின்ன சின்ன பிழைகள் ஏதோ தெரியுது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், எதிரி போகிறதும் இருக்குது, இல்லை இது தேவதூதனை போல் வச்சு இந்த ஸ்தானத்தை விட்டு தூக்கி போட்டு போகிறதும் இருக்குது, இல்லை இதை தேவனை விட்டு போகிறதும் இருக்குது, இல்லை இதெல்லாம் ஒரு ஃப்ராடுன்னு சொல்கிறது இருக்குது. இந்த இடத்துல எல்லாம் என்ன நடக்குதுன்னு கேட்டால், நாம் மாசுபடுகிறோம். வந்த நோக்கமே, வந்த வேலையை போய்விடும். நம்ம வந்த நோக்கம் மறந்துடும். வந்த நோக்கம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே ஞாந்திருப்பதா, இல்லை மன்னாவை சாப்பிடுகிறதோ, இல்லை மன்னாவன்றதே ஒன்று தெரியாது. மன்னா மட்டும் தெரிஞ்சிருந்தது தான் எகிப்து எவ்வளோ தேவையாக இருக்கும். எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் சாப்பிட்றேன், 4 பேர் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஊழியத்தை தாங்குறான், ஆனால் ஊழியம் செய்யக்கூடாதுன்ற அளவுக்கு போயிடும். ஏன்னா அது வந்து எப்படி வேணால் வாழலாம். ஊழியக்காரனே இன்று எப்படி வேணால் வாழ்கிறார்கள் என்ற அளவுக்கு ஒரு விமர்சனங்கள் அல்லது செய்கைகள் வந்து கொண்டிருக்கிறது. அது உண்மையோ பொய்யோ கர்த்தர் தான் அறிவார். ஆனால் நம்ம எதிர்பார்த்த, அதாவது ஒரு ஆரம்ப காலத்திலே நம்ம பார்த்த ஆவிக்குரிய அந்த ஸ்தானாதிபதிகளுடைய தன்மைகள் மாறுகிறது நீங்கள் பார்க்க முடியும். அப்போ என்ன நடக்கும்னு கேட்டால், ஒரு காலகட்டத்தில் பார்த்தா ஊழியக்காரெலாம் நல்லா டெவலப் ஆகிட்டான், விசுவாசி அதே நிலையில் இருக்கான். எப்படி இருந்த மனசு இருந்தால் என்ன சொல்கிறேன், எப்படி ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி இருக்குது, நான் மட்டும் இப்படியே இருக்கிறேன், எந்த எண்ணமும் உள்ளே வந்து. அதுதான் சொல்கிறேன், உங்கள் திசை திருப்பப்படத்தக்கதான சூழ்நிலைகள்லாம் வந்துடும். இதில் ஊழியக்காரனுடைய குடும்பம் மேலே தாழ ஏற்ற தாழ்வுகள் எல்லாம். பசங்க ஒன்று பிரச்சனை இல்லை, பெண் ஜாதி ஒரு பிரச்சனை. இந்த ஊழியக்காரன் அந்தந்த சவால்களை சந்திக்கிறதுலேயே சில பிரச்சனைகள். மனுஷன் தானே, இதுலேயும் கொஞ்சம் விசுவாசிகள் அலசடி போடுவான். மோசே கல்யாணத்தை பற்றி அவங்க அக்கா பேசுகிறா, கோராலாம் எழும்பி கொட்டாங்க. ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஸோ டோட்டலாக கொஞ்சம் பேர் ஆராதனை கலந்து கொள்ள போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் மன்னா வேணும்னு கேட்டாங்க, கொஞ்சம் பேர் நடை பயணம். இந்த பயணங்களே அவங்களுக்கு பிடிக்கல. ஒரு வனாந்தரம், எனது இந்த கல்யாணம் ஆச்சு, எனதுக்கு இந்த குழந்தை பிறந்துச்சு, அதாவது அந்த குழந்தையுடைய சேட்டை அதிகரிக்கிற பொழுது, உங்கள் பையனை அங்கே பார்த்தோம் அப்படியெல்லாம் கிடையாது, என் பிள்ளைய நல்லா வளர்த்தேன்னு வாய்ஸ் அவுடால பேசலாம். அது உள்ளங்கை நெல்லிக்கனியாக மாட்டுது. பையன் கையுமையும் மாட்டுறான், புருஷன் கையுமையுமாக மாட்டுறான், பெண் ஜாதி கையுமையுமாக மாட்டுது. எல்லாரும் வேசிதானன்றது மட்டும் நான் சொல்ல. இப்போ என்ன ஆகும்? தேவன் எங்கே இருக்கிறார்? சபையில் இருக்கிறாரா, உள்ளத்தில் இருக்கிறாரா? தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தைக்கு நம்ம சட்டை பண்ணுறது இல்லை. வார்த்தைக்கு அந்த நிதர்சனமான தரிசனமான வார்த்தை எழுந்தருளுகிறது இல்லையா? அந்த வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கை பக்குவப்படுது.
என்ன பக்குவப்படல, ட்ரெஸ்ஸை மாற்றும். மாதம் ட்ரெஸ்ஸை மாற்றும். எல்லாம் வெள்ளை உடுத்தி வாங்க ஞாயிற்றுக்கிழமையில், வெக்கமா இல்லையா, இப்படியெல்லாம் பிரசங்கங்கள்லாம் இருக்குது. பக்கத்தில் நிற்கிறது கூச்சமாக இருக்குது. ஏன் கலர் போடுறீங்க, இது ஒரு ட்ராக், இது ஒரு பாணி, இது அது போட்டுட்டா வெண்வசம் தரிக்கப்படுவாயாங்கன்னு சொல்லுது இல்லையா, வசனத்தில் ஒரு முனை எடுத்து பேசுறதுலாம். சரி மாற்றியாச்சு. வாழ்க்கை மாறிச்சா? இல்லை. வெள்ளை மாற்றிடலாம், எல்லாமே வெள்ளையாக மாற்றிடலாம். ட்ரெயின் கட்டடம் கலர்லேருந்து எல்லாத்தையுமே வெள்ளை பெயிண்ட்டு எல்லாம் வெள்ளையாக மாற்றிடலாம். நிறத்தை தவிர சொல்கிறேன். மூஞ்சி கவனம் தெரிஞ்சிடும் மேக்கப் போட்டால். வச்சு என்ன பண்ண போகிறது? சொல்லப்படுகிற காரியம் அது இல்லை விஷயம். உங்கள் வெள்ளை பரலோகம் கொண்டு போகாது. வெள்ளைக்கு நம்ம எதிரியும் கிடையாது, நம்ம அந்த ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான். இப்போ என்ன புரட்சிகரமான வார்த்தையெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. ராஜ்யம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட வார்த்தை உங்களை மறுரூபப்படுத்தியிருக்கிறதா என்பது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். நான் அன்று ஒருத்தனை வெறுத்தேன். என்ன இந்த வார்த்தைலாம் வருவதுக்கு முன்பு என் ஜீவியத்தில் சில லைக் மைண்டட் இருக்கும். என்னை போல் இருக்கிறவனா நான் நேசிப்பேன். என்னோட போல் இருக்கிறவனை பார்த்து அட்லீஸ்ட்டு கொஞ்சம் பொறாமையாவது இருக்கும். என்னை போலவே இருக்கானே இவன், இல்லைன்னா ஒரு மேட்டிமெஸ் இந்த சொல்லி என்னை போல் யாருமே இருக்க மாட்டானாவது சொல்லுவேன். கொஞ்சமாவது இருக்கும். ஒரு 10% டிஃப்ரென்ஸ் இருக்கும். எனக்கு வர விஷயத்துலேயே ஒருத்தனை கோவம் வருது. என்னுடைய ஈகோவை ப்ளீஸ் பண்ணுறாமோ ஒருத்தர் பேசுகிறான்னா நம்ம கட்சியாக என் சுயத்தை ஒருத்தர் பிரியப்படுத்துகிறான், பரிச்சயமாக இருக்கிறான், ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், எனக்கு அது பட்டுச்சு. அது ரெண்டு பேருமே சந்திக்காதே ஒத்து போகுது. ஒரு காரியத்தை நியாயம் தீர்க்கிறோம், அவனும் அதே நியாயம் தீர்க்கிறான். அப்போது எனக்கு அதிகமாகும். இது நான் காதார கேட்டிருக்கேன். நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டா? ஆமாம். அவர் சந்தோஷம். டீ சாப்பிட்றீங்களா? கவர்மெண்ட் சர்வன்ட் பேசுறது. ஆமாம். நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டானா அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தானா புருவம் தானாக உயரும், ஒரு தனியாக மரியாதை வரும். ஏன்னா சென்ட்ரல் இல்லையா, இது ஸ்டேட் இல்லையா. இதே மாதிரி வியாபாரிகள் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணீங்க? ஆமாம் பிஸ்னஸ் ஒன்றா போகும். கவர்மெண்ட் வேலை ஒன்றா போகும். இல்லை தனியார் பையனாக்கா தனியார் வேலை ஏதோ ஒன்றா ட்ராவல் பண்ணுறது. அந்த வாழ்க்கையினுடைய அந்த தரம் ப்ரொஃபைல் இஸ் ட்ராவலிங் டுகெதர், சிமிலாரிட்டிஸ். அப்போ என்ன ஒன்றா தானே ஒரு அன்பு வருதோ இல்லையோ, ஒரு மனம் அவரை பண்ணுறா எனக்கு பிடிக்கும், என்னை கண்டா அவருக்கு பிடிக்கும். இல்லை ரெண்டுமே பிரச்சனையில் இருக்குது. ஃபைனான்ஷியலி என்ன ஆச்சு? இந்த மாதிரி ஆச்சு, அது மாதிரி ஆச்சு. நமக்கும் அது மாதிரி தான் ஆச்சு. இன்னும் ஒரு தனி லவ் இருக்கும். டீ சாப்பிடலான்னு கூட சொல்லப்படாது. இருக்கிற டீ பாதி குச்சிக்கலாம். வர நீ ஏன் லோல் பண்ணுறேன்வா, பரவாயில்ல, ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் இல்லை. இது வந்து இதுதான் வந்து போய்கொண்டு. இப்போது எந்த விதமான மறுரூபமும் கிடையாது ட்ரெஸ்ஸை தவிர. ட்ரெஸ்ஸு கொஞ்சம் எக்ஸ்டர்னல் விஷயம். மீஸ் எந்த எடுன்னு சொன்னால் எடுத்துருவாங்க. சரி முடி அலங்காரம் பண்ணாதீங்க, லிப்ஸ்டிக் வைக்காதீங்க, அது பண்ணாதீங்கன்னா சரி செய்ய மாட்டோம். சர்ச்சுக்கு வரீங்களா, கிளப்புக்கு வரீங்களா, இந்த மாதிரிலாம் ஸ்கூல் மாதிரிலாம் டிசிப்ளின்ற பேரில் இதெல்லாம் மாற்றிடலாம். ஐயா ஊழியக்காரே என் பிரச்சனை மாறணும். அது நான் ஊழியக்காரன் தீர்த்து வைக்க முடியாது. உங்களுக்கு மறுரூபம் வந்தால் தான் ராஜ்யம் திரும்பி பார்க்கும், ராஜ்யம் உங்களை அங்கீகரிக்கும். இப்போ யாருக்கு யார் நியாயம் செய்யணும்? உடனே உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அசௌகரியங்கள் என்னென்னா, இன்றைக்கி திங்க் பண்ண மாதிரி இன்றைக்கி திங்க் பண்ணக்கூடாதுன்றதான் சொல்ல வர கருத்து. அன்றைக்கி யோசித்தோம், பாவஸ்ரீ போல் ஏதாவது ஒன்று கல்லறிஞ்சி கொல்ல பார்த்தோம், யாரையோ நியாயம் தீர்த்தோம். ஒரு சில விஷயத்துக்கு சில பேர் ரொம்ப சின்ன வயசு சுறுசுறுப்பாக இருப்பான். காலேஜ் வேலைக்கு போவான், கரெக்டாக நேர்த்தியாக நடந்துக்குவான். சரியான ஒரு மாமியார் வீடு வரும், நமக்கு ஈடான ஜனங்கள் நினச்சி நம்ம போவோம். அதுங்க பார்த்தா தின தூங்கியாக இருக்கும். அந்த டைட்டில் அப்படி தான் வைப்போம். நம்ம தூங்கினே இருக்குதுங்க. 10 மணிக்கு தான் ப்ரெஷ்ஷை விடுதுங்க வாயிலே 10 மணிக்கு தான் ப்ரெஷ். அவன் ஏஞ்சிதே 9:45. அப்புறம் திமிர் உடச்சிட்டு அப்படி இப்படி நெளிஞ்சி கிழிஞ்சி பார்த்துட்டு அப்புறம் ப்ரெஷ்ஷு அது யாராவது வரப்போகிறாங்கன்னா 10 மணிக்கு வாயில் ப்ரெஷ்ஷை விடுறோம். என்னடா இது, அப்படியே ஷாக் ஆகிடும் இல்லையா? ஒரு 4 மணிக்கு ஏஞ்சி குளிச்சுட்டு மற்ற வேலைலாம் பார்த்துன்னு ஓட்டமாக ஓடுறது, சோத்தை கட்டிக்கின்னு ட்ரெயினை பிடிச்சி ஓடுற கேஸு. திடீர்னு இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் மாட்டினான்னா, டேய் நீங்களாம் மனுஷனா ஃபஸ்ட்டு? ரெண்டாவது என்ன சொல்லலாம், இப்போ ஏன் அப்படி ஓடுற, என்ன ஆச்சு? சரி அவனுக்கு ஏதோ ஒரு சோர்ஸில் வருது, இன்கம் 3 பென்ஷனாக இருக்கும், இல்லை அப்பா தான் வீடு கட்டி வச்சுருப்பான், வாடகையாக இருக்கும், அதாக இருக்கும். அப்போது நம்ம என்ன கேட்போம், இடி வீடு வருது, வீட்டு வாடகை வருது, உங்கள் அம்மா அப்பா பென்ஷன் வருது, நீ என்ன பண்ணுற? நீ எதனா பண்ணும்ல, அதுதான் பண்ணுறேன். இப்போ ஏஞ்சேன் பல் தேய்ச்சேன்னுவாங்க. டேய் நான் சொல்கிறது புரியுதா? அவ்வளோதான், உச்சக்கட்டத்துக்கு போயிடும்.
காதில் புகை வர அளவுக்கு ஆகிடும், முகம் வேர்க்கும், கோவம் அவன் மேலே உச்சகட்டத்தில் இருக்கும், சோம்பேறி, தின தூங்கி, ஒரு வேலைக்கு போ துப்பு இருக்கா, டேய் நீ என்னடா பண்ண போகிற, எதனா தொட்டாலும் உனக்கு உரைக்காது. அவன் அப்படி பழகிட்டான். இப்போது இதை பார்த்தாலே நம்மளுக்கு நினச்சாலே கோவம் வரும். திருவிருந்த நாளில் இதை நினச்சிக்கணும். மாமியார் அப்படின்னா மாமியார் வீடு, மாமனார், நமக்கு ஒரு லாபம் தான் வருவான். எழுதி வச்சுக்கோ, லாபம் தான் வரும். நான் நல்ல ஃபேமிலியில் பிறந்தேன்னு சொன்னால் எனக்கு மேட்டிமேன்னு ரெக்கார்டாக வாங்கி சுயநீதின்னு அர்த்தம். நான் நல்ல ஃபேமிலியை சேர்ந்தவன், எனக்கு வந்து வாட்சியது பற்றியா, எனக்கு வந்து அது பிள்ளைங்க ஒன்றும் பிரச்சனை. அது எதனா நம்மளுக்கு ஆகாத கம்யூனிட்டியிலேருந்து, அதாவது கம்யூனிட்டினா என்ன, மாமியார் அடிச்சானுங்க, இந்த வேறு யார் ஆகாதவங்க. அந்த சாயில் புள்ள பிறந்துச்சுன்னா அவ்வளோதான், அந்த சாயில் பொண்ணு பிறந்துச்சுன்னா அவ்வளோதான். பசங்க இருந்தாங்க அங்கே அனுப்புறது என்னென்னமோ நம்ம கட்டுப்பாடு பண்ணி வளர்த்தா கூட அவரோட செய்கைகள் யதார்த்தமான விஷயம் சொல்கிறேன், யதார்த்தமான விஷயம் சொல்கிறேன். இப்போ சின்னதுலேருந்து சிறுக்க கட்டி பெருக்க வாழ்ந்த குடும்பம் வந்து சின்னதுலேருந்து வளர்ந்து பலுகி பெருகி இருக்கலாம். அந்த சுறுசுறுப்பு, அந்த உற்சாகம், அந்த ஒரு தெளிவு மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்குற பொழுது இல்லாமல் கூட இருக்கலாம். அது மாதிரி இல்லைன்னா பூமியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுதான்னு கேட்பான். சில பேருக்கு சப்ஜெக்டே தெரியாது இருக்கும், வேலைக்கு போகணுமான்னு கேட்பான், ஏன் போகணுன்னுவான். அப்போ தான் அவன் தாய் வயிற்றுலேருந்து வந்தவன் மாதிரியே பார்ப்பான், பேசுவான். அதுக்கு என்னென்னா இதுக்கு போகிற பட்சம் அவங்க அப்பா அம்மா யார்கிட்டே சொன்னீங்கன்னாக்கா, குழந்தைய திட்டாதீங்க ஏன்னா பணிக்கு போதுங்கன்னுவான். இன்னும் அவ்வளோதான், இவன் தையா தக்கான்னு குதி, அவ்வளோதான். இவன் நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தை எல்லாம் திட்டி தீர்த்து மனசுக்குள்ளேயாவது இருக்கும். இங்கே தான் ராஜ்யம் உங்களையும் என்னையும் பிடிக்கிறது. உனக்கு ஏன் அந்த குடும்பம் கொடுத்தேன், உனக்கு மறுரூபம் இருக்கா, முதல்ல தான் ஏற்றுக்கலை. நீ 25 வருஷத்துக்கு முன்னே ஏற்றுக்கலை, இந்த பர்சனாலிட்டி ஏற்றுக்கலை, உனக்கு பிடிக்காது, வானா. இப்போ என்னை ஏற்றுக்கொண்டேன், கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய வழியில் சொல்கிறேன். இப்போ கர்த்தரை ஏற்றுக்கொண்டீங்க, உங்கள் மொழியாச்சு, ஞான எடுத்தாச்சு, திருவிருந்து எடுத்தாச்சு, அது எல்லாம் உங்களை நீங்கள் ஒரு லெவலில் பாஸ். ஒன் சைட் ஆஃப் த காயின் இஸ் ஆல்வேஸ் கிளியர். அதான் ஜெபிக்கிறேன், கொடுக்குறோம், உபவாசிக்கிறேன், அது சொல்லாமல் நான் வேலைக்கு ஓடுறேன், நான் சம்பாத்தியம் பண்ணுறேன். உங்கள் டைம் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறீங்க, டிசிப்ளினாக நடந்துக்கிறீங்க. ஒழுக்கம் வேறு, பரிசுத்தம் வேறு. ஒழுங்கினத்தோடு பயணப்பட முடியுமா? போக முடியாது, நம்ம பயணப்பட முடியாது, போகக்கூடாதுன்றதே சத்தியம் இருக்குது. தேவ பயம் இல்லாமல், தேவ பயம்லாம் இல்லை. அவனும் சர்ச்சுக்கு வருவான், சர்ச்சுக்கு அவனும் வருவான். நீங்கள் அவன் 10 மணி 8லேருந்து 10 சர்வீஸ் வரீங்க, அவன் 8 to 10 சர்வீஸுக்கு 9:45 வருவான். அவன் கூச்சமே அதை உட்காருவான். ரொம்ப பேசிட்டு அடுத்த சர்வீஸுக்கு சீக்கிரம் வந்து உட்காந்துக்கிறான்வான். எப்படி என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்க? அடிப்படை உண்மை கூட உனக்கு ஆலயத்தில் கூட இல்லையா? அதுதான் கேட்காத. இந்த நியாய தீர்ப்பில் நீ பண்ணக்கூடாது. ராஜ்யத்தினுடைய பிரதிநிதியாக சொல்கிறேன். இந்த அடிப்படை குறைஞ்சபட்சம் உத்தமாக இருக்குவானா? எங்கேயோ சறுக்குது நமக்குன்னு அர்த்தம். பொறுமையாக இருக்க தெரியாதா? ஆத்மாவே, என் மனமே நீ ஏன் கலங்குகிறாய்? இதெல்லாம் பயணப்படணும். நம்ம வாங்க, நம்மளே கேட்கணும், அடுத்த சர்வீஸ்க்கு சீக்கிரம் வந்துட்டீங்களா? அவன் என்ன சொல்ல போகிறான்? ஆமான்னு தான் சொல்லுவான். அது தெரியும். அவன் திருப்பி இது முடிச்சுட்டு சோறு தின்ட்டு போவான். ஃபோன் வருது, இதை போயிட்டு வந்துடுன்னு போவான். அப்படியே போய்ட்டு அவன் சாயங்காலம் வருவான், இல்லைன்னா அதோடு அடுத்த வாரம் வருவான், இல்லைன்னா அடுத்த மாதம் வருவான், அடுத்த வருஷம் கூட வருவான், இல்லைன்னா திருந்துன்ற பயம் கூட இல்லை, பயந்துன்னு வராமல் இருப்பான். சில பேர் பயந்துன்னு வருவான், சில பேர் அந்த பாவமே அவனை உள்ளே வர விடாது. எப்படியோ இருக்கும். இது எங்கேயாவது இதுன்னு தொலைஞ்சோட போகிறாள், நம்ம வீட்டுக்கு வந்து சேர்த்தணும். நம்ம மனசாட்சி சொல்லும், என்னென்னமோ நடக்குது, இந்த கோரமெல்லாம் நம்ம வீட்டுக்காக வரணும். அவனும் ஜெபம் பண்ணுவான், அவன் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார். டிசிப்ளின் வந்து என்ன பிரயோஜனம் நீன்ற மாதிரியே பார்ப்பான். சில பேரால் தாங்கி கொள்ளவே முடியாது. 7 மணிக்கு மேலே தூங்கிட்டாக்கா சிலர்லாம் கொதிச்சு எழுத்துருவாங்க. நீ எத்தனை மணிக்குன்னா பாடு, அது முக்கியம் இல்லை. 7 மணிக்கெல்லாம் நீ தூங்கினீங்கன்னா அவ்வளோதான். அவங்க நியாய தீர்ப்பு முன்னாடி தப்பிக்க முடியாது. நீங்கள் அதாவது கத்தி கூச்சல் போட்டு பிபி சுகர் அவனே ஏற்றிக்கின்னு அவனே இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுவான். இவன் திருந்த மாட்டான். உங்களை கர்த்தர் என்று என்ன சொல்லுகிறார் என்றால், ஒழுங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வார்த்தை நிறைவேறும். நீ மற்றவங்ககிட்ட ஒழுங்கெல்லாம் எதிர்பார்த்து நீ ஒழுங்கினமோ போயிடாது. யூ ஹேவ் டு ட்ராவல் வித் ஆல் சொசைட்டி. ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று அப்படி இருக்கும், ஒன்று அப்படி இருக்கும். நிறைய பேர்கிட்ட அந்த டிசிப்ளின் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. எல்லாம் படித்தவங்க தான் ரட்சிக்க பண்ண முடியும்னு சொல்ல முடியுமா? இப்போ படித்தவங்ககிட்ட எவ்வளோ பிரச்சனை இருக்குது. நாகரிகம் தெரில, நமக்கு அது நாகரிகம். இன்னொரு கலாச்சாரத்துக்கு அது அநாகரிகம்.
உலகம் முழுவதும் போயிட்டு வந்தனால சொல்கிறேன். இங்கே ஏற்றுக்கொள்ளும் சில காரியங்கள் அங்கே ஒவ்வாததாக இருக்கும், இங்கே நறுமணமாக இருக்கும். அதுக்கு பின்னாடி சில நீதிகள் இருக்கும். ஒரு வீட்டுக்கு நான் போனேன், 5 பசங்க இருந்தாங்க. 5 பசங்களும் ஒவ்வொரு சாயில் இருக்குது. 5த்துக்கும் வெவ்வேறு இனிஷியல். பசங்களாம் வாங்கடாடே, அங்கிள் வந்துக்கிறா, ஜெபம் பண்ணிக்கிறேன். நாங்கள் சரி, நான் ஜெபம் பண்ணேன். எல்லாம் பக்கத்து பசங்க பொழுது நான் நினச்சேன், இங்கேருந்து போனால் உங்களுக்கு தெரியும் திண்ணனூர்லேருந்து போனால் எப்படி இருக்கணும், நம்ம பின்னணி சொல்கிறேன். அங்கே போய் பார்த்தாக்கா அந்த அம்மா சொல்லுது எல்லாம் என் பசங்க தான். சரி, அது மாதிரி வளர்க்குறாங்க பொழுது எல்லாம் பக்கத்து பசங்க நம்ம பசங்க சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நினச்சா. இல்லை, எனக்கு 5 புருஷன் ஐயா. என்னடா பாஞ்சாலி மாதிரி பேசுச்சுன்னா, 5 புருஷன் எவனும் இல்லை இப்போது. அப்படியா? ஒவ்வொருத்தனுக்கு ஒன்று பிறந்தது. ஒரு விஷயம் நடந்துச்சு என் வாழ்க்கையில், வேணான்னு போயிட்டானுங்க. நான் சில பேர் வேணான்னேன். அந்த ஆக்சிடெண்ட்டாக பிறந்தது தான் இதெல்லாம் அப்படின்ட்டு 5 பசங்க காமிச்சா 5 மூஞ்சி ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. ஒன்று சைனீஸ் மூஞ்சி இருக்குது, ஒன்று ஆஃப்ரிக்கன் மூஞ்சி இருக்குது, ஒன்று இந்தியன் மூஞ்சி இருக்குது, ஒன்று அதாவது ஒரு ரேஸில் இருக்குது. இன்டர்நேஷ்னல் மேடம் நீங்கள் அப்படின்னு நினச்சி ஜாபம் பண்ணிட்டு வந்தேன் நான். இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, ஷாக் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நீ நியாயம் தரக்கூடாது. மற்றவங்களோட பாவத்தையோ மற்றவங்களோட இதெல்லாம் நீ நியாயம் தருக்காமல் நீங்கள் என்ன மாறணும்? புது சிருஷ்டியாக மாறணும். 25 வருஷத்துக்கு முன்னே என்ன திங்கிங் இருக்குதோ அதே திங்கிங் இன்றைக்கி 25 வருஷத்துக்கு பிறகும் இருக்கும். வயசாகிருக்கும், பாடி உருவம் பருவெல்லாம் மாறி இருக்கும். ஆனால் எந்த டெவலப்மெண்ட்டும் இருக்காது வாழ்க்கையில். அதே திங்கிங்கில் இருக்குது. சிந்தை அதே மாதிரி இருக்குது. எந்த சர்ச்சுக்கு போனாலும் சரி அதே மாதிரி தான் இருக்கும். சிந்தை உங்ககிட்ட தானே இருக்குது. அது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சந்தோஷம். உங்ககிட்டையும் மீறி போகிறதெல்லாம் இருக்கும் சிந்தை. அப்படியே யோசிச்சுன்னு இருப்பாங்க. கூப்பிட்றவங்களாம் கேட்பான், எந்த பில்டிங் வாங்கியிருக்கேன், எந்த பில்டிங் நீ இடிஞ்சு விழுந்துச்சு சொல்லி ஏன் இவ்வளோ சோகமாக இருக்குன்ட்டா ஒன்றுமே இருக்காது. வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை, முன்னேற்றம் இல்லை. நீ மற்றவங்களுடைய காரியத்தில் நீங்கள் நியாயம் தீர்த்தீங்கன்னா, நான் நியாயம் தீர்த்தேன்னா ஒன்றுமே வாய்க்காது. களி கூறுதல்ன்றதெல்லாம் இருக்காது. சத்ருக்களை கர்த்தர் அதை பண்ணுக்கிறதா இன்றைக்கி நியாயம் செய்கிறார். முதல்ல நியாயமாக நம்ம நடந்து கொள்ளணும். அதுதான் மேட்டரே. இங்கே விஷயமே நியாயமாக நடந்து கொள்ளணும். எங்கே நியாயமாக நடந்து கொள்வது? நியாயம் நடந்து கொள்ள முடியாது. ஊழியக்காரருடைய ரத்தத்திற்கு கர்த்தர் பழி வாங்குகிறார். சத்துருக்களுக்கு பதில் அளிக்கிறார். தம் தேசத்தின் ஜனங்கள் தமது ஜனங்கள் மேலே கிருபையில் தமது ஜனங்களாகவே மாறல. இயேசுவின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை தரிக்கணும். இப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்க்கிறார். அவன் உண்மையிலே நம்ம சொல்கிற மாதிரி தின தூங்கியாக இருக்கட்டும், சோம்பேறியாக இருக்கட்டும், அவன் ஆத்துமாவே கர்த்தர் ரட்சிக்கிறான். சில பேர்லாம் 24/7 குடிச்சினே இருப்பான். நீ எழுந்தாலும் குடிப்பான். அவன் குடிச்சினே இருப்பான். விடாத குடிச்சிட்டு இருப்பான். என்ன செய்யலாம்? இவெல்லாம் இருக்கிறத விட செத்தா நலமாக இருக்கணும். நம்மளுடைய நினைவுகள் அது. இவெல்லாம் இருக்கிறத விட செத்து நலமாக இருக்கும். சில பேர் குடிக்க மாட்டான், சாப்பிட்டுனே இருப்பான். சாப்பாடு என்னமோ கொஞ்சமாக சாப்பிடும். நடுவில் ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸு, ஐஸ்கிரீம், ஜூஸு, அப்படியே பலசருக்கு போயினே இருக்கும். பங்கடை மாதிரி இருக்கும். இப்போ அவன் பையோ அவனுடைய இருப்பிடம்லாம் பார்த்தீங்கன்னா, இது பர்பி சாப்பிடும், அப்புறம் பார்த்த மிக்சர் சாப்பிடும், அப்புறம் பழம் சாப்பிடும், அப்புறம் ஜூஸ் சாப்பிடும், பிஸ்கட். சோறே தின்னு தொலையலாம்ல எல்லாம் சொல்லிட்டு ஃபாஸ்டிங்னு சொல்லுவான். என்ன பண்ணுவீங்க? என்னையும் அவனையும் கர்த்தர் படைச்சிருக்கார். நீங்கள் ஏதாவது ஒரு படிவத்தில் நம்ம ஒழுக்கமாக வளர்ந்துட்டோம் தெரியாமல், சூழ்நிலை நம்மளை செதுக்கி சிற்பமாக்கிடுச்சு. அதை வச்சுட்டு எல்லாம் நீங்கள் இதுதான் குடும்பத்திலே ஆரம்பிக்கிறதே பிரச்சனை. ஓரளவுக்கு அடிப்படையாக சொல்லலாம் மனைவி கிட்ட, இது பாரு உங்கள் வீட்டிலேருந்து 10 மணிக்கு ப்ரெஷ் விட்டாக்கா அதெல்லாம் இங்கே வரக்காட்டாவது ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷு தான் ஃபஸ்ட்டு. அது அடிப்படையாக சுகாதாரமய அடிப்படையில் சொல்லி நம்ம வாழ்க்கை பயணப்படுறோம் இல்லையா, அதுக்காக சொல்லிக்கலாம். அந்த மாதிரி சொல்லணும், டெய்லி குளிச்சிடணும், இந்த மாதிரிலாம் வளர்த்துனா அவ்வளோதான் ஒன்று. இந்த மாதிரிலாம் எடுத்துன்னு வரலாம். நீ போய் அவன் அம்மா வீட்டிலலாம் தலையிட்டினா நீர் அவர் ஜனமாக இருக்க மாட்டீர். முதல்ல நம்ம அவர் ஜனமாக இருக்க மாட்டோம். அவர் ஜனத்துக்கு தான் இதெல்லாம் செய்கிறார். நீங்கள் அந்நியராக பார்க்குறீங்க, வேற ஒருத்தர் அந்நியராக பார்க்குறப்போ நம்மளுடைய இது குடும்பத்துக்குள்ளே சர்வசாதாரணமாக வர கருத்து வேறுபாடுகள் காரணமே இதுதான். பொருளாதார ஒரு விஷயமா இருக்கட்டும், நல்ல சிக்கனமாக கருமித்தனம் இல்லாமல் சிக்கனமாக வேலை செஞ்சு ஓரளவுக்கு செழிப்பை வச்சுருப்பாங்க சில பேர் உழைச்சே வச்சுருப்பான். சில பேர் உழைப்பான், சேர்க்க தெரியாது. எத்தனை பென்ஷன் வந்தாலும் சரி, அதாவது ஒரு இஷ்டத்துக்கு வேலை செய்வாங்க இல்லையா, மிலிட்ரியில் வேலை செய்ய ஒரு 10 வருஷம், அப்புறம் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் சொல்லுவாங்க, அப்புறம் 2 பென்ஷன் ஆகிடுச்சு, அப்புறம் அவங்க கைத்தொழிலே தான் இருக்கும் 3 பென்ஷன், அப்புறம் வீட்டு வாடகை, 4 வருமானம் கொண்ட குடும்பம் இருந்ததுன்னா கூட அழகாக சாப்பிட்டு அன்னன்னைக்குரியதை சாப்பிட்டு குண்டான கவுத்து வைக்கிற குடும்பம் இருக்கும். இந்த பென்ஷன் வருது இல்லையா, சரி பென்ஷன் இருக்கிறப்ப விலைவாசி கம்மியாக இருக்குது, தடபடலாக வாழ்கிறது. அப்புறம் விலைவாசி ஏறிச்சு, பென்ஷன் ஒன்றும் கம்மியாக தெரியும்.
த ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸு 1500 உங்களுக்கு செலவில்லாதப்போ, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1500 வருதுன்றப்போ, செலவில்லாதப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 15 ரூபாவில் வாழ்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 15 ரூபாவில் வாழ முடியுமான்னு கேட்டால் வாழ முடியும்னு சொல்லுவேன் நான். 15 ரூபா 10 ரூபா ஒரு கட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கினீங்களாக்கா கருவேப்பிலை ஃப்ரீயாக கொடுப்பான். இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். அப்புறம் கேஸ் சிலிண்டர்லாம் கேட்கக்கூடாது, எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கும் ஆல்ரெடி, அதை வச்சு ஓட்டலாம். இது 15 ரூபா அற்பமாக எண்ணிட்டு 1500 ரூபாய்க்கு வஞ்சர மீன் வாங்கி சாப்பிட்டா நான் என்ன பண்ண முடியும்? மற்ற இதுக்கெல்லாம் எழுதிக்கோ அப்புறம் தரேன்ட்டுருவோம். இந்த மாதிரியும் வாழ்கிறவனும் இருக்கான். ஸோ இதெல்லாம் இது மாதிரியெல்லாம் வந்து மாட்டோம். இந்த மாதிரிலாம் வந்து மாட்டோம். நமக்கு எதுக்கு இந்த குடும்பம் எனக்கு கிடைத்தது? எதுக்கு இந்த ஜனங்க? நான் ஊழியம் செஞ்சேன். சில பெண்கள் சொல்லுவாங்க, ஐயா நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். சரி, ஊழியம் செஞ்சேன், என்ன செஞ்சேன்? அதெல்லாம் நான் மிகைப்படுத்தியோ மட்டமாக சொல்ல. சண்டே ஸ்கூல் தானே எடுத்தேன், மண்டே ஸ்கூல் தானே எடுத்தேன்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஊழியம் செஞ்சியா? சரி, உங்களுக்கு ஆத்மா வேணும், பாவி வேணும், பரியாசக்காரணும், துன்மார்க்கணும், அதான் வந்துட்டான். வேறு யாரும் நம்மளுக்கு தேடி வந்துடுச்சு, வீடு தேடி ஆத்மா வந்துடுச்சு. அதை வச்சு நீ ஊழியம் செஞ்சு வாழ்ந்து இது ரீஹாபிலிட்டேட் பண்ணிக்கோ. கன்வெர்ட் பண்ணுறது இல்லை, ரீஹாபிலிட்டேஷன் வேறு, கன்வர்ஷன் வேறு. சகிப்புத்தன்மைன்றதே கிடையாது. வெளியிலன்னா சகிக்கலாம், உள்ளே சகிக்க முடியாது. நமக்கு சிலுவை உள்ளே தான், வெளியில் இல்லை. சிலுவை கழுத்தில் தொங்குறது ஈஸி, சுமக்கிறது கஷ்டம். ராஜ்யம் சுமக்கிறவங்கள தான் பார்க்கும், கட்டி தொங்க வரவங்களெல்லாம் பார்த்துக்கிறது. அதில் சிலுவைன்றதெல்லாம் வந்து நமக்கு ஒரு புனித சின்னம் மட்டும் இல்லை, அதை விட வார்த்தை பெரிய நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்குது, தீபமாக இருக்குது. இப்போது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுனாக்கா, ஜாதிகளுக்குள்ளே அவர் பழி வாங்குகிறார். இதுனா முதல்ல நம்ம போய் மாட்டிக்கூடாது. இங்கே ஊழியக்கார் ரத்தத்துக்கு பழி வாங்குகிறார், சத்துருக்களுக்கு பதிலளிக்கிறார், சியோனுக்கு ரட்சிப்பு. சியோன் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு தான் சியோன். இஸ்ரேலுக்கு மகிழ்ப்போம், யாக்கோபுக்கு கழிப்பும், இஸ்ரேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். யாக்கோபாக இருந்தது எத்தனை நாள் வாழ்ந்த காலம், இப்போ ரட்சிக்கப்பட்டாச்சு. ஓரளவுக்கு மாறி இருக்கும், ஃபுல்லாக மாறல. திருநாளில் புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஃபுல்லாக மாற முடியாதுன்னு நான் சொல்ல. நம்மளுக்கு ஒவ்வொரு சிச்சுவேஷனும், வாழ்க்கையில் வர ஒவ்வொரு சந்தர்ப்பமும், ஒவ்வொரு கதாபாத்திரங்களும், ஒவ்வொரு உறவு முறைகளும் நமக்கு ஒரு ரட்சிப்பை சோதித்து கடந்து செல்லும். நியாயமாக 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்குற நேரம் போக மீறி மற்ற நேரத்துக்கு கணக்கு இருக்கும் சில பேர்கிட்ட. நீங்கள் கரெக்டாக பாருங்கள், 8 மணி கரெக்டாக அந்த இடத்துல இருப்பான். இல்லை, நியாயமாக சொல்கிறேன், நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்னென்னலாம் நான் ப்ரீச் பண்ணால் அப்படியே செய்கிறவங்களாம் இருக்காங்க. சில பேர் காதில் கேட்டு விட்டு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம குடும்பம் நடத்துகிற பொழுது எதிர்மறையான ஒரு குடும்பம் நமக்குள்ளே வரும். சின்ன விஷயமா இருக்கும், என் விஷயத்துலேயே சொல்கிறேன், வெரி பர்சனல் மேட்டர் சொல்கிறேன். கால் துவச்சின்னு வாங்கன்னா வராது, குளிச்சுட்டு வரப்போ அப்படியே சன்னு வந்து. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், எருமை மாடு மாதிரி வருது பாரு, எருமை மாடு மாதிரி வருது பாருன்னுவாங்க. அது சிலுப்பு அவர்கிட்ட போய் அந்த தலையில் அவர் நிறைய முடியும், இவர் சிலுப்புனா அது மேலே இருப்பேன், அவர் ஒவ்வொன்று கத்துவார். இது ஒரு சந்தோஷம். எருமாட்டு சொன்னல, அதுக்கு தான் சிலிப்பிட்டு ஒரு முட்டிட்டு போகிறது. அப்போது நான் எருமாடுண்ணே, எருமாடு இப்படி தான் இருக்கணும். அது திட்டினார், இது கெட்ட வார்த்தைலாம் திட்டிருக்கார், திருந்தின பாடு இல்லை. அப்புறம் அவரே சிரிச்சுட்டு அப்படியே போயிட்டார். இப்படி திட்டுமே திருப்பி வருத்தப்படுவார், மறுநாள் திருப்பி வருத்தப்படுறாருன்ட்டு நம்ம ஒன்றும் திருந்ததில்லை. இது வந்து 3 தலைமுறை இது நடந்துச்சு. கடைசி பொண்ணு வரைக்கும் சொல்லிடுச்சு, எருமாடுன்னு சொல்லலை, டேடி இது மாதிரி போனால் நாங்கள்லாம் வழிக்கு விழுவோம். பாட்டியே கவனிக்கலை, அப்பாவை கவனிக்கலை, அம்மாவை கவனிக்கலை, தங்கச்சிகளை கவனிக்கலை. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சொல்கிறேன். எருமாடாவே வாழ்ந்துட்டோம், இப்போ திடீர்னு பசுமாடாகுமா? அதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்து இதே நாங்கள்லாம் பண்ணால் மாடு குடும்பமாக வாழ போகிறோம், வேறு என்ன இருக்குது? பண்ணல, அது வந்து அந்த மாதிரி பண்ணாத ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கு. சொல்லி பார்த்து ஒன்றும் வரல. அப்புறம் குளிச்சுட்டு வந்தோன்னே நர்ஸுங்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, சரி நர்ஸுங்கெலாம் இப்போ பண்ணுறதில்ல சொல்கிறேன், கேர்டேக்கர்லாம் பண்ணுவாங்க. பேஷண்ட்டுக்கெல்லாம் குளிச்சுட்டு வந்தால் தொடச்சி விடுவாங்க அந்த இடத்த, அது மாதிரி வச்சு தொடச்சி அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டு போயினே இருக்க வேண்டியது தான். ஸ்மால் மேட்ரு தான். பாஸ்டர் அதெல்லாம் வேறு, இல்லறத்துக்குள்ளே நடக்குது சொல்கிறேன். ஜென்ம சுபாவன்றது வந்து ஃபஸ்ட்டு லிசனிங் கிடையாது. அன்றைக்கி ஃபஸ்ட் ஆஃப் நான் சொன்னதெல்லாம் நெகட்டிவாக போயிடும், செகண்ட் ஆஃப் எஃபெக்ட் அதிகம். இந்த ஒரு மேட்ரு ஹைலைட் பண்ணாங்களாங்க, அடுத்த சைட்டேஷனாக காமிச்சாங்களாங்க, அடுத்த சண்டை 10 சண்டை ஜெயிப்பாங்க குடும்பத்தில். இதெல்லாம் நடந்து கொண்டும் இருக்கிறது. எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, எல்லார் வீட்லேயும். சொல்லது ஏன் கேட்க மாட்டேன்னா நீ கேட்குறியா அப்படின்னு பசங்க ஆரம்பிக்கும்.
இது எங்கே ரத்தத்துலேருந்து வரும். நோ லிசனிங். சின்ன மேட்ரு சொல்கிறோம். ஒரு குடி கிடையாது, சிகரெட் கிடையாது, ஒரு பொண்ணு கிடையாது, இது அந்த சொல்லிக்கிற அளவுக்கு பெருங்கற்புள்ளி கிடையாது, சின்ன விஷயமே. இப்போ பழைய மனுஷன் இன்னும் இருக்கிறான், சாவலை. அவன் செத்தாதான் நம்ம புது ஜனம், அவன் தேவை ஜனம். பிரச்சனையில் ஓன் அழுகிறப்போ பழைய ஜனமாவது புது ஜனமாவது, ஆண்டவரே வலி வேதனை நிவாரணம் கடன் ஊத்துறோம், சரீரம் ஊத்துறோம். நாளைக்கு கழுத்தில் கத்தி வைத்து பயாப்சி பண்ணி சொல்ல போகிறான். நாளைக்கு தான் இருக்குது சொல்கிறேன். பயாப்சி பண்ணான்னா சொல்லுவான் கேன்சரா இல்லையான்னு. எப்படி இருக்கும்? வெள்ளை போட சொன்னால் போட போகிறேன், வெள்ளை வாங்கினா அவுத்து போட்டு நிற்க சொன்னால் நிற்க போகிறேன். எனக்கு தேவை நிவாரணம். எந்த சபைக்கு போக சொன்னாலும் சரி, டே ஞாயிற்றுக்கிழமை எல்லா சபைக்கும் போயிட்டு வரேன்டா. காலை 6 மணிக்கு கேத்தலிக் கோயில் போக ஆரம்பிச்சு சிபிஎம் வரைக்கும் நைட் முடிச்சுட்டு வந்துடும். நாளைக்கு காலையில் எனக்கு என்ன ஒரு ரிசல்ட்? எந்த பாஸ்டர் ஒருத்தனாவது உருப்படியாக இருப்பான் இல்லையா? எவனாவது ஒருத்தன் ஜபமாவது கேட்க இல்லையா? சரி அவன் சொன்னாலும் நான் வரேன்னு வாயில் இருந்தானே வரேன், உன்கிட்ட ஜான்ஸ் எடுத்துக்கிறோம், உன்கிட்ட தசமாக கொடுக்குறேன், உமக்கும் நான் தண்ணீர் வரக்கும் ஒட்டகத்துக்கு தண்ணி வாக்குறேன்ற மாதிரி கூட சொல்லிக்கலாம். நாளைக்கு காலைல ராமச்சந்திராவில் எனக்கு ரிசல்ட்டு எப்படி இருக்கும்? புது மனுஷன்னா புது மனுஷன்தான். நான் அவரையே நம்பி இருக்கிறேன். எங்கேயும் ஓட மாட்டாங்க. தேவரி நீ செய்ய நினைத்து தடைபடாது நடக்கும். நான் ஜீவனை ரட்சித்து கொள்ள நினைக்கிறேன், இழந்து போவோம். இந்த வழியில் தான் பரலாம் கொண்டு போகிறேன், என்ன கொண்டு போவோம். இல்லை இந்த சிச்சையாக கொடுத்து என்னை திருத்தணும்னு நினச்சின்னா திருத்திக்கொள்ளும். திருத்தத்துக்கு நான் ஆயத்தமாக இருக்கேன். ஆனால் பெரிய திருந்ததெல்லாம் இல்லை, சின்ன விஷயந்தான். உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். அபாத்திரமாக இந்த பந்திக்காக மட்டும் இன்றைக்கி சரியாக வரக்கூடாது, பந்திக்காக மட்டும் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்துலையும் சொல், சின்ன சின்ன விஷயத்திலே நடக்கும். வீட்டார் இடத்துல எப்படி நடந்து கொள்கிறீர்கள், இங்கே முடிச்சிடும் மேட்ரு. இது ரொம்ப சாதாரண மேட்டராக தெரியும். அஃபிஷியல் க்ரூமிங்க்கு இந்த கண்ட்ரிக்கு போய் ட்ரைனிங் எடுப்பாங்க, அந்த நாட்டுக்கு போய் ட்ரைனிங் எடுப்பாங்க, ஒரு நாட்டை விட்டு நாட்டுக்கு போய் ட்ரைனிங் கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல, ட்ரைனிங் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு ஆரம்பம் வீட்டில் இருக்குது, வீட்டில் தான் உங்களுக்கு பிரச்சனையே. 2வது குடும்பம் கட்டப்படும். எஸ்தர் 8:17 யூதருக்கு பயப்படுற பயம் தேசத்தின் ஜனங்களை பிடித்தெல்லாம் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். என்ன இந்த இடத்துல சொல்லப்படுகிறது? எஸ்தர் 8வது அதிகாரம். எஸ்தரில் தெரியும் இல்லையா என்ன நடந்துச்சு? ராஜாவின் வார்த்தை அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்து உண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. ராஜாவின் வார்த்தைக்கு அவ்வளோ மரியாதை. அகேஸ்வர் ராஜா சொல்கிறேன், அவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ மரியாதை. வார்த்தை வந்த உடனே இந்த 5000 கொடுக்குறப்ப எல்லாருக்கும் சந்தோஷம் வந்துச்சு. இப்போ எலெக்ஷனுக்காக வாங்காதவனுக்கெல்லாம் வாங்கணுன்னு களி கூறுதல், வாங்காதவனுக்கு வராதவனுக்கு துக்கமாக இருந்துச்சு. பார்த்தியா? அதாவது 5000 மேலே இருக்குது, உனக்கு தேவையில்லாம தான் கொடுக்கல கவர்மெண்ட்டு. என்ன, உங்கள் வீடு இருக்குது, உனக்கு வாசல் இருக்குது, படிப்பு இருக்குது, வண்டி இருக்குது, உனக்கு எல்லாம் இருக்குது, நகை நட்டு சொத்து பத்து எல்லாம் இருக்குது. இல்லை ஒன்றும் இல்லைன்னு எழுதி கொடுத்தா கூட ஆதார் போட்டதை வந்துடுது இல்லையா? வண்டவாளம் தண்டவாளத்துக்கு இல்லை பேன் கார்டு போட்டால் வராதா? எங்களுக்கு வரல ஐயா. இதை போய் ஜபகுறிப்பாலாம் கொடுத்தாங்க ஒருத்தவங்க, எங்களுக்காக செவித்து கொள்ளுங்கள், 5000 வரல, வந்தால் உங்களுக்கு 500 தசம் கொடுக்குறேன்னு. உனக்கும் வராது எனக்கும் வரல. எனக்கே வரல, உனக்கு எப்படி வரணும்? நீ என்னிலும் பெரிய ஜாதி அல்லவா? இல்லை, ஏன் சொல்கிறேன்னா யூதருடைய விஷயன்றால் அந்த ஆகாஷ் ராஜாவுடைய வார்த்தைக்கு அவ்வளோ மரியாதை, அவ்வளோ களிப்பு, விருந்துண்டு சாப்பிட்றது போல இருக்கு. அதாவது கடையாந்திரங்களில் இருக்கிறது, பிரான்ச் எங்கேயோ இருக்குது, அசாம்லிக்கு அது வரைக்கும் பாஸ்டரோட வாய்ஸுக்கு ஒரு தனி மரியாதை. ஐயா வந்துட்டார், ஐயா சொல்லிட்டார், பார்த்துருக்காங்களோ பார்க்கலையோ பேசினாங்களோ சாப்பிட்டாங்களோ அதெல்லாம் தெரியாது. முகம் தெரியாத அளவு கூட ஜனங்கள் பழக்கிறாங்க இல்லையா இயேசு நாமத்தில். சாட்சி லாஸ்ட் வீக் அந்த சிஸ்டர் சொன்னாங்க, பார்த்ததே இல்லை, காணிக்கு வண்டி கரெக்டாக அனுப்பிச்சிடுவாங்க, ஜபம் பண்ணிக்குவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. சொல்கிறேன் இல்லையா? இந்த மாதிரி ராஜாவின் வார்த்தைக்கு மரியாதை எக்கச்சக்கம். அவர் வார்த்தை கனத்தோடு மட்டும் இல்லை, களி கூறுதலோடு விருந்துண்டு கொண்டாடுற அளவுக்கு மகிழ்ந்தாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே ஒன்று வச்சுருந்தார், வஸ்தி. அந்த அம்மா கொண்டு என்னமோ தெரியல, ராஜாவின் வார்த்தை விசனமாக இருக்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், சபை வஸ்தியாக இருக்குது. ஒரு காலத்தில் ஆகார குறித்து சொன்னேன், சபை ஆகாராக இருக்குது. இப்போ வஸ்தினா என்னென்னா நல்லா வந்தாச்சு, ராசாவினுடைய மனைவியாக ராஜ்யாத்தியாக மாறியாச்சு. ராஜகுல ஸ்திரீ மட்டும் இல்லை, நீங்கள் அந்த ஆகாஷ் ராஜா பெரிய சக்கரவர்த்தி, அவனுக்கு ஒரு சட்டபூர்வமான மனைவி, அரண்மனைக்கு பெரிய நாயகி. இந்த அம்மாவுக்கு கிரீடெல்லாம் கொடுத்தாச்சு.
ராஜவஸ்திரம் தரிச்சாச்சு, ராஜபோதனம் கொடுத்தாச்சு. விசுவாசிக்கு இதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. உங்களுக்கு எபேசியர் 6:12 போனீங்களாக்கா, ஆவிக்குரிய யுத்த போராட்டத்துக்குள்ள நமக்கு அநேக காரியங்கள் நமக்கு இருக்குது. கேடகம் இருக்குது, பட்டயம் இருக்குது, பாதரட்சை இருக்கிறது, கிரீடம் இருக்குது. அதே போல் இந்தமாக்கு ராஜரீகமான வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், தலையில் உங்களுக்கு அலங்காரமான கிறிஸ்து தலையாக இருக்கிறார் சபைக்கு. இந்த மாதிரி ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே விசுவாசிக்கும் இந்த வஸ்திக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. எல்லாத்துலேயும் சேர்த்து சொல்கிறேன். திமிரு, ஆணவம், அகந்த, இருமாப்பு, செருக்கும் சேர்த்து சொல்கிறேன். அவன் கழித்து இருக்கிறான், குளித்து இருக்கிறான் மதுபானத்தில், அது வேறு விஷயம். ராசாயிலி அவர் ராஜாதிராஜா, அவர் எப்படி வேணா இருக்கலாம், நம்ம கேட்கக்கூடாது. இது நம்ம சொந்த கருத்தை ஆரம்பிக்குது. அதாவது நம்ம சொந்த வடிசே இந்த மாதிரி தீர்மானம். நீ கூப்பிட்டா நான் வரணுமா? எல்லாரும் எதிர்க்கு அவர் பெருமையாக கூப்பிட்ற ராஜகுமாரத்தை கூப்பிட்டுவாங்க, வசதியை கூப்பிட்டுவாங்க. ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, வீட்டம்மா வரமாட்டேன்னு முரண்டு பிடிக்குது. எதுக்கு? ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணல. அந்நேற்றுக்கு நிறைய இது பெண்களுக்கு நடக்கும். திடீர்னு ஸ்டமக் பெயின் வந்துடும், திடீர்னு ஹெட்டேக் வந்துடும். இது ஏன் அடிக்கடி வருதுன்னா, அடிக்கடி மாமியார் வீட்டு ஜனங்க வந்தாங்களா இது வந்துடும். இது எப்போ குணமாகணும்? சொந்த வீட்டு ஜனங்க வந்தாங்களா இது குணமாயிடும். பிடி உஷா மாதிரி ஓடும். அது கிச்சன்லேருந்து ஹாலுக்கே ஓடி ஓடி வரும். அந்தம்மா மேரத்தன் ஓடுற மாதிரி ஓடும். இல்லைன்னா அது அப்படியே உட்காந்துருக்கும். கொரோனா தனிமைப்படுத்தின மாதிரி இருக்கும். யார் வராங்கன்றதை பொறுத்து இருக்குது. பலன் இருக்கிறதும் பலன் இல்லாத. அதான் சொல்கிறேன், வஸ்தி வேறு, விசுவாசிகள் வேறு இல்லை. பாஸ்டர் வராரு, சரி அது தொலைட்டோம், என்ன பண்ணுறது? பாஸ்டர் ஆகிட்டார், சரி என்ன செய்யலாம்? பாஸ்டர் வந்திருக்கார், சரி அது வேறு மாதிரி. அது கொஞ்ச நேரம் பேசி அமுச்சு விடுறதும் இருக்குது. சிலது பில்லு போட்டு கொடுத்துருக்கா, பில்லு வாங்கி போகிறதுக்கு, பில்லு கொடுத்துட்டு போகிறதுக்கு வரது இருக்குது. சிலது இறங்கி நம்மளை மாதிரி, அது வேறு கேட்டகரி. வராருன்னா அது ஒரு களி கூறுதல், அது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. நான் போகிற வரைக்கும் அவங்க என்னை நடத்துறதெல்லாம் நான் பார்த்தனால சொல்கிறேன். இது ஸ்பிரிச்சுவல் சைடு, பாஸ்டரு, ப்ராஃபஸி, அது இது வேறு. உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க பிடிக்காதவங்க வராங்க, வர வச்சு நேராகவே கூப்பிட்டு இது இந்த மாதிரி இருக்குது, உண்மையை சொல்கிறேன், கர்த்தருக்கு முன்னே சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்குது, சமாச்சாரங்கள் நிலவரங்கள் இப்படி இருக்குது, இதுக்கு என்ன தீர்வு சொல்கிறீங்க, இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க சொல்லிட்டு அப்புறம் உறவாடுங்கன்னு சொல்லிட்டா பிரச்சனையே கிடையாது. அவனுக்கு சுறுசு. ஆனால் அவன் அதோட வாழ விட்டுருவாங்கன்னு நினைக்காதீங்க. அவன் ஒரு 70க்குன்னா ஃபோன் பண்ணுவான், ஒரு திருமணத்துக்குன்னா ஃபோன் பண்ணுவான். நம்ம தான் அதை எப்படி காக்கணுமோ அப்படி நம்ம குடும்பத்தை காத்துக்கொள்ளணும்னா நம்மளை எழுந்துடக்கூடாது. வஸ்தி டைரெக்டாக சொல்லிடுச்சு நான் வரவே மாட்டேன்னு. யார் கண்ட்ரோலில் இருக்கு? நீ விசுவாசிகள் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறீர்கள்? சபை அல்ல, போதகன் அல்ல, பரிசுத்தாவின் கட்டுப்பாட்டுக்குள் உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும். எந்த சபைக்கு நீங்கள் எஸ்கேப் ஆனாலும் சரி, இங்கே எந்த வேறு சபைக்கு போய் வேறு சபைக்கு போனால் கூட பரிசுத்தாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். உங்களுக்கு கிரீடம் கொடுத்தாச்சு, ராஜ வஸ்திரம் கொடுத்தாச்சு, ராஜ போஜனம் கொடுத்தாச்சு, முக அழகு வித்தியாசமான அழகு வந்துடுச்சு. என்ன இப்போ பார்த்தா சில பேருக்கெல்லாம் பசங்க எவ்வளோ பெருசாக இருக்காங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. இல்லை, உண்மையிலேயே சொல்கிறேன், உங்கள் முகத்தில் இருந்து இந்த அழகு எங்கேருந்து வந்துச்சு? யார் கொடுத்த அழகு? பவுட்ரு கிடையாது, மேக்கப் கிடையாது, நம்ம அதுக்கு அகேன்ஸ்டும் கிடையாது. டை அடிக்கிறதுனால அந்த செழிப்பு வந்துடுதா? கலர் தான் மாறும், ஹேர் கலர். முகத்துலேருந்து ஒரு சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷம் எதனால் வருது என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம், ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை கொடுக்குது. பாவங்கள்லாம் போயிடுது. இறுதிய ஞானத்தால் நிறைக்க ஆரம்பிக்குது. வேத வசனம் அது வேத இறுதியில் இருக்கிற ஞான முகத்தை பிரகாசி செய்யும். அதுதான் சொல்ல வரேன். ஸோ இந்த அழகு, இந்த பொலிவு, இந்த அந்தஸ்து, இந்த ஆவிக்குரிய வஸ்திரம், அன்று பாவத்துக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கின மனுஷர்கள் இப்பொழுது பாவ சூழ்நிலை உடைக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. பாவம் செய்யலன்னு சொல்ல, செய்யவே முடியாத அளவுக்கு சூழ்நிலையே உடைக்கிறீங்க. சூழ்நிலையை காமிச்சு பாவம் செஞ்ச காலகட்டங்கள்லாம் இருக்குது. இந்த மனுஷனால், இந்த மனுஷியால், இந்த சூழ்நிலையால் நான் நல்லவன் தான், நல்லவள் தான், இதுக்கு வச்சுன்னா பின்னாடி ஜனங்களும் இருப்பாங்க, பெற்றவங்களாம். இந்த பாவியால் தான் அவன் இந்த மாதிரி குடிக்கிறான்னு. யார்? மனைவி மருமக இருக்கா இல்லையா, அவன் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து குடிச்சுட்டுக்கிறான். எனக்கு 11th கல்யாணம் ஆச்சு. இல்லை, இவ தான் திருத்தணும் இல்லையா, நான் வேறு வேலையே கிடையாது. இந்த குடிக்காரன் திருத்து தான் வந்திருக்கான். சொல்லி நீ கல்யாணம் பண்ணியா? நீ திருத்தி கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லியா? வண்டி ரெடி பண்ணி ஓட்டிக்கன்னு சொன்னியா? இல்லை. அப்போ கொடுக்குறப்பெல்லாம் இருள வெளிச்சன்னு சொல்லி கொடுக்குறது. அதுக்கப்புறம் திருப்பி அவன் வந்தவளையும் சரி, இந்த மாதிரி நாட்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஜனங்களெல்லாம் மறுரூபம் அடைஞ்சு மாறி இப்போ அந்த பக்கமே போகல.
குடி நெடி என்னன்னே தெரியாது. இப்போ வசதியாக வந்து விசுவாசிகள் வருகிறாங்க. இப்போ வெல் செட்டில்டு வசதி. ஃபோன் அடிச்சா அல்லேலூயா ஸ்தோத்திரம் பிரைஸ் சொல்லலாம். யார் பேசுறது? அப்படி ஃபோன் எடுக்கதே பயமாக இருக்கும். எந்த நம்பர்லேருந்து வருதுன்னே தெரியாது. கம்பெனி காலா, எவன் கடங்காரங்காலா, நம்பரை மாற்றி பேசுகிறானா, யார் என்ன யோசிச்சு எடுக்கிறதுல கட்டாயிடும். இப்போ வசதி இல்லையா? யார் இங்கே பார்த்தோன்னே என்ன வேணும் சொல்லுங்கள் ஐயா, அல்லேலூயா அப்படியே சில சோத்துறானோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது கிறிஸ்டின் ஃபேமிலிக்கு ஏதோ பண்ணுறோம் நம்ம அப்படின்னு. அப்படி ஒரு பொலிவே மாறிடுச்சு. பாவ சரீரம் போயிடுச்சு. எல்லாம் பூமியில் இருக்க போய் சொல்கிறேன், மறுரூபமாலாம் இல்லை. இப்போ வசதி ராஜா கூப்பிட்றாரு. அரண்மனைக்குள்ளே வந்து நியாயம் கேட்டு போகிற அந்த பிரஜை இல்லை, அரண்மனை வாசியாக மாறிடுச்சு. டெனண்ட் கிடையாது. இந்த தெருவில் இந்த 10 நாள் எங்கே இருப்பான், 10 மாதம் இங்கே, அடுத்த மாதம் எந்த தெருவில் இருப்பான்னு அதெல்லாம் இல்லை. நமக்கே 10 வாடகை வருது. லேண்ட் லார்ட், அந்த லார்ட் ஆஃப் லார்டால் இப்போ நீங்கள் லேண்ட் லார்ட். வாடகை பிரச்சனை இல்லை. வாடகை யாரும் தரலாம் மன்னிக்கிற அளவுக்கு மனசும் வந்துடுச்சு. சரி ஒழிஞ்சு போகுது, சீக்கிரம் காலி பண்ணிவிடு, இல்லை அட்வான்ஸை கழிச்சுன்னு போ, அதுக்கு மேலே விட்டா நான் டேமேஜ் ஆகிடுவேன். இப்படி படியிலேருந்து வந்தவன் அப்படி தான் பேசுவான். இப்போது அது மாதிரி வசதி வந்து வெல் செட்டில்டு ராஜாத்தி. அது என்ன வேலை செஞ்சது, என்ன எட்டு வந்தெல்லாம் இங்கே கேட்க முடியாது. அது ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்குது, கிட்டே போக முடியாது. ராஜாவே போய் வா போகலாம் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு, போய் ஆலமிச்சு போய் அவளை கூட்டு வான்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. பத்சேபால் கிடையாது. இது வசதி ஆத்தரைஸ்டு லீகல் ஒய்ஃப். அது கூப்பிட்டா பத்சேபால் வந்துடுச்சு, கூப்பிட்டோன்னு வந்துடுச்சு. இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுன்னு வரல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், பத்சேபால்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். பாவிகள் தேவ சமூகத்தில் கூப்பிட்டாலும் வந்துடுவாங்க. இயேசு அழைக்கிறார் வாங்கன்னா வந்துடுவாங்க. ஏன் ஊழியத்தில் சொல்ல நினச்சி போகிறீங்க? அது இல்லை, சொல்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு புறஜாதிகள் செவி சாய்க்கிறாங்க. ராஜாவின் வார்த்தைக்கு புறஜாதிகள் செவி சாய்த்து அவள் வந்தது என்னமோ வழிகளில் வித்தியாசம்தான், தவறெல்லாம் உண்மைதான், இல்லை நான் சொல்ல. கட்சியில் வந்துட்டு போவே இல்லை, இது இருந்துட்டு வரவே இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க, பத்சேபாலுக்கும் வசதிக்கும் இருக்கிற வித்தியாசம். அது 1 நம்பர் 420. பத்சேபால் மாதிரி ஒரு பொல்லாத பொம்பளையை பார்த்துவே இருக்க முடியாது. சின்ன வயசில் உனக்கு ஒரு கிழவன் கேட்குதான்ற அளவுக்கு தான் இருக்குது. மற்ற பெண்கள்லாம் அந்த கேசூர் ராஜாவுடைய பொண்ணெல்லாம் என்ன இருக்கும், அப்சுலம் அம்மாலாம் என்ன சொல்லியிருக்கோம், இழுத்து போட்டு 2 வைக்காத சனினை, நான் ராசா வீட்டு பொண்ணு, அவன் மில்கால் ராசா வீட்டு பொண்ணு, நீ சிப்பாயோட பொண்டாட்டி, மெய்காப்பல் பொண்டாட்டி. இந்த வீட்டுக்காரியாக இருந்து வேலைக்காரியாக இருந்து வீட்டுக்காரியான கேஸ் இது. அங்கிள் தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார், அந்த கேஸ் இது. அப்போ என்ன ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும்? எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி இது. எப்படி இருக்கோ ஒவ்வொரு பெண்களுக்கோட இது. கடைசியில் பார்த்து சிங்காசனத்தை டிசைட் பண்ண பவர் சென்டராக மாறிச்சு. பத்சேபால் ஷார்ட்டாக சொல்கிறேன், பத்துன்ட்டாரு தாவீது. பணம் 10 செய்யும், அதெல்லாம் இல்லைடா 10 தாண்டா எல்லாம் செய்யும். உலகம் சொல்லும் பணம் 10 செய்யும், பாதாள வரைக்கும் பாயம், இல்லைடா 10 தான் எல்லாம் செய்யும். யார்? பத்சேபால் ஷார்ட்டாக கூப்பிடுறது. வீட்டில் பத்துன்னு சுற்றின்னு இருக்கார் தாவீது. அந்த மாதிரி ஒரு வேசியாக இருக்கிறவன் வந்து புடிச்சிட்டா. இது அதெல்லாம் கிடையவே கிடையாது. பேக்ரவுண்ட் தெரியாது. வசதி நம்மளுக்கு ராஜாத்தியாக தான் தெரியும். ஆனால் இதெல்லாம் உடையவளாக இருக்கிறான். லட்சியப்பன் வஸ்திரம் உடையவளாக இருக்கிறான். ராஜரிக வஸ்திரம், ராஜ போஜனம், ராஜ சிங்காசனம், ராஜ அரண்மனை இருக்கிற இடம். இன்னைக்கு உங்களுக்கு மேன்மையான அரண்மனையை கற்றுக் கொடுத்துருக்குறான். தேவாலயம், லட்சியப்பன் வஸ்திரம், நல்ல போஜனம், ஆவிக்குரிய போஜனம். அழைச்சா வரமாட்டீங்களா? நான் சொல்ல, எனக்கு சொல்ல, உங்கள் அழைப்புக்கு நீங்கள் செய் சாய்க்கிறீங்களா? நான் இங்கே வருவதில்லை. அந்த இடம் என்னன்னா, 175 ராஜாக்கள் வந்து உட்காந்துருக்கான். 175 நாடுகளுடைய ராஜாக்கள் வந்து உட்காந்துருக்கான். இந்த 175 நாடுகளுக்கும் உரிய சர்வாதிகாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த ஆகாசராஜ். அத்தனை பேர் எதிர்க்க நீ வரலன்றது வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு தலைவலி வர மாதிரி ஸ்டமக் பெயினா யாரா செக்அப் பண்ண போகிறாங்க. இந்த வாஷ்ரூம் போகிறேன், அந்த ரூம் போகிறேன், இந்த ரூம் போகிறேன்னு வந்து என்ன கூட போதும். காக்கப்பட்டிருக்கோம், ஸ்தானம் காக்கப்பட்டிருக்கோம். அழைக்கிறார் ஆண்டவர், அழைக்கிறார். அழைப்புக்கு செவி சாய்க்கத்தில் வரும் போவோம். ஆனால் முக்கியமான நேரத்தில் வராது. இது மாதிரி நிறைய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சிருக்கும். சும்மா வந்து வாயாட்டின்னு இருக்கும், சும்மாவே வந்து எதனா ஒன்று கடலை போட்டுன்னு இருக்கும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் அழைத்து அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த சமயத்தில் லைன் ரீச் ஆகாது. எப்படி இருக்கும் உங்களுக்கு? சாதாரணமாகவே யோசிச்சு பாருங்கள். ஆனால் இவ்வளோ நீங்கள் ப்ரொவைட் பண்ணி
ராஜா தானே இதெல்லாம் தராரு. உங்களுக்கு ஒரு மனைவின்ற ஸ்தானம் கொடுக்குறது யார்? மனவாட்டின்ற ஸ்தானம் கொடுக்குறது யார்? கிறிஸ்துவின் ரத்தம் தானே மனவாட்டின்ற ஸ்தானம் கொடுக்குது, கன்னிகைன்ற ஸ்தானம் கொடுக்குது. அப்புறம் அந்த மனவாட்டியாக கர்த்தர் நம்மளை கொண்டு போகிறார். இதெல்லாம் செய்கிறது கர்த்தராக மணவாளனுடைய ரத்தம் நம்ம உள்ளே கொண்டு வருது, அவருடைய வார்த்தை நம்ம கொண்டு வருது, அவருடைய ரத்தம் மறுபடியும் ஆசாரரை ஆக்குறது, அவனை ராஜாக்களாக மாற செய்யுது, சிங்காசனம் நிற்க செய்யுது. பாவ மன்னிப்பு மட்டும் கொடுக்கல, இயேசுவின் ரத்தம் எல்லாத்தையும் கொடுத்து உங்களை உட்கார வச்சு அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருன்னு சொன்னால் கொடுக்கப்பட்ட அழைப்பில் காணோம். மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். கூட இருக்கிறதெல்லாம் விட்டுருமா? இந்த மாதிரியே போயிருந்தேன், எவனும் பொட்டச்சு எந்த பொட்டச்சும் நம்மளை மதிக்க மாட்டா ராஜாவே, உமக்கே இந்த மாதிரினாக்கா உமக்கே இங்கே டப்பா டான்ஸ் ஆடுது. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பொம்பளைகள் என்ன சொல்லலாம், ஆகாசே ஒன்றில் இதை பண்ணிட்டாவோ, வஸ்தி பக்கம் பாதி போயிடுவாங்க. ராஜா நீ தக்க நடவடிக்கை எடுத்தால் தான் இது. மற்ற பொம்பளைங்களாம் இஸ்ரவேலில் அடங்குவாளுங்க புருஷனுக்குன்ட்டான். உடனே எஸ்தர் 1ஆவது அதிகாரம் கடைசி அதிகாரம் சொல்கிறார் ராஜா, இனிமேட்டில் எல்லா புருஷனும் அவன் வீட்டுக்கு அவன் தான் அதிகாரியாக இருக்கணும். எவ்வளோ ஆட்டம் போடுறாளுக்குண்ணா வஸ்தி ஆரம்பிக்கிறேன் இரு, வஸ்திக்கு எடுக்கிற ஆக்ஷனில் ஒவ்வொருத்தனை பிடிச்சி வச்சா மற்றவங்க எல்லாம் அடங்கிடுவாங்க. அப்படி தான் வஸ்தி போச்சு. ஆகார் இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்க. வஸ்தி அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுன்னு நான் சொல்ல. ஆகார், பத்சேபால் சும்மா கிடையாது. பண்ண களவு வேலையாக இருந்தால் கூட பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும், பண்ணவங்க என்கிட்ட சொல்லது தெரியும். சமுதாயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க தெரியுமா? லைஃப் லாங் பிரச்சனை இருக்கும். பார்க்குறப்பெல்லாம் சமுதாயத்தை ஃபேஸ் பண்ணும். உயிர் இருக்கிற வரைக்கும் ஒரு பெண் தவறு செஞ்சால் 10 பட்டம் தெரியும். நான் சொன்ன சாதாரண தோட்டக்காரன் ஓட்டல இதே ஒரு களவாளி பையன் கூட ஓடிட்டா இல்லை தொடர்பில் இருந்தால்னா தெரியும். இவர் யார்? தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000. விவிஐபி அவரோடு இவர் தொடர்பில் இருக்கா. என்ன வயசு, புருஷன் இல்லையா? சரி இது கூட பரவாயில்ல, எல்லாம் சேர்த்து புருஷனையும் போட்டு தள்ளிட்டாடா. இவரை பார்க்குறப்ப எப்படி பார்ப்பாங்க? கொலைகாரியாக பார்ப்பாங்க, விபச்சாரியாக பார்ப்பாங்க, ஒரு சின்ன வயசில் ரொம்ப ஒரு குறுக்கட் லேடியாக பார்ப்பாங்க. அதாவது குறுக்கு வழியில் டக்குன்னு சிங்காசில் ஏறினாகும். கவர்மெண்ட் சர்வன் பத்தாது, கவர்மெண்ட்டே இவ்வளோ ஆக்கணும்னு பார்த்தா இப்படி ஒரு, அதாவது அந்த ட்ராவல் ரொம்ப கஷ்டம். அந்த பார்வை யார் பார்த்தாலும் பத்சேபாலை ஃபஸ்ட்டு பார்க்குறப்பம்மா சோத்திரம்மா ஐயா இருக்காரா அப்படின்னு பார்த்தா கூட மனசில் பார்த்தியா இதுக்கெல்லாம் வந்த வாழ்க்கையை பார்த்தியா, இதெல்லாம் எப்படி லோல் பட்டுருந்தது தெரியுமா? இப்போ பார்த்தா இது டச் பண்ணால் தான் டாவிடிட்டே ரீச் ஆக முடியும். டச் பண்ணுறியோ இல்லையோ, ஏதாவது தப்பாக புரிஞ்சிச்சுன்னா கூட காலிட்டானு. யோவாப்புக்கெல்லாம் சும்மா காதில் குக்கர்லேருந்து வர புகை மாதிரி ஆயிடுச்சு. நாங்களாம் உயிரை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து வேறு சிந்தி ராஜாவை பாதுகாத்து வச்சுருந்தா இது அங்கேருந்து வந்து அப்படியே தூக்கிடுச்சு, கொக்கி போட்டு தூக்கிடுச்சு. இது வீக்கு தெரியும், யார் அங்கே கூட்டுவான்னா கூட்டுவா. இவன் ராஜா குளிக்கிறத பார்க்குற அளவுக்கு குளிச்சாலா, இல்லை இவன் குளிக்கிற நேரத்தில் ராஜா ஏஞ்சி நடமாடினானா என்னமோ. அதில் பார்த்தா மாலை நேரத்தில் குளிச்சா. இவன் மாலையில் குளித்து ஒரு குடும்பமே அழுக்காக்கி விட்டான். ஒரு மனுஷனே ஒரு காலையிலே குளிக்கிறோம், சரி மாலையிலே குளிக்கலாம் தப்பு இல்லை, மற்றவன் அழுக்காவதில் குளிக்கிறோம். ஆனால் அந்த பகுதியில் போய் பயணப்பட்டு அதோடு அவங்க ஓடி போய் எங்கேயோ செட்டில் ஆகிற கம்பல் கிடையாது. இது உலக அதிக விஷயத்தை ஊரறிஞ்சு கூட்டின்னு வர ராஜா. ஏஜி கேட்கல, ஏஜ் எல்லாம் நோ பார். ராஜா தீர்மானம் தானே, ஆட்சி நம்மளுது, நம்ம சொல்கிறது தான். எவன் கேட்பான்? அம்புட்டு பொட்டச்சிங்களும் வீட்டில் இருக்கிற அந்த பொட்டில் இருக்கிற அம்புட்டு பொம்பளைங்களும் வாய மூடின்னு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுவோம். பாவி மனசு இப்படி கவுத்து விடுவான்னு தெரியாது. எத்தனை மறுமணியாட்டிகள், அது கூட பிரச்சனை இல்லை. பத்சேபால் வந்து ஹைலைட் வேறு. பத்சேபால் வழியிலேருந்து பார்த்தா தான் தெரியும். அதனால தான் ராஜா பார்த்தார், உனக்கு ஒரு அதிகாரம், உன்னை பார்த்தா எல்லாம் எஞ்சி நிற்கிற மாதிரி பண்ணுறேன். சரி உன் பையனை ராஜாவாக்குறேன், இனி 50 பேர் உங்கள்கிட்ட தான் நிற்பாங்க. இல்லைன்னா நசுக்கிட்டு இருப்பாங்க. தாவீது இருந்த ஏஜ் ஃபேக்டரிக்கும் இவர் இருந்த இளமைக்கும் மற்ற இருக்கிற சீனியாரிட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது அவ்வளோதான் ஜூஸ் போட்டு பாயசமாக்கிட்டு இருப்பாங்க. பத்சேபாலையும் ஆகாரையும் இஸ்மாயிலையும் ஆட்சி துரத்துன மாதிரி துரத்திட்டு இருப்பாங்க. சாலமோனியும் இல்லை, இது உள்கொத்து இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த மாதிரிலாம் பிரசங்க கேட்டத்தில் இருந்தால் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. பத்சேபால் வழியிலேருந்து பாருங்கள், எப்படி ஒரு நாள் நீங்கள் இருந்து பாருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க எக்ஸு ஒய் இசட், அதான் கல்யாணத்துக்கு முன்னே காதல் பண்ணது. அந்த கில்ட்டி கான்ஷியஸ்டே சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. மனசாட்சி உறுத்துது ஐயா, நான் ஒருத்தோடு வாழ்ந்தேன், தாலி தான் காட்டில் வாழ்ந்தேன். சரி அதெல்லாம் பழசு மறந்துட்டு புதுசாக ஆரம்பிச்சுட்டு அப்படி நம்ம சொல்லிட்டு வந்துடும்.
ஆனால் இந்த கள்ளத்தோணி ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. இது ரொம்ப கஷ்டம். அதாவது சாமானிய மனுஷன் வேறு, ரெண்டும் ஓடி போய் வேற எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணி இதே பெந்தகோஸ்து சர்ச்சில் போய் நாங்கள் புது ஆத்துமாக்கள்னாங்க வாங்க வருக உட்காருங்கன்னுவாங்க. எல்லாம் ஆதார் ஐடி கேட்டால் அது கொடுக்க போகுது. இவ்வளோ பண்ணுறது தெரியாதா? அதிகபட்சம் ஆதார் ஐடி கேட்கறதுலாம். இப்போ ஒரு பெந்தகோஸ்து கோலத்தில் ஒரு பொண்ணு ஒரு லேடியும் ஒரு ஜென்ட்டும் வராங்க. நான் என்ன நினைப்பேன், நீங்கள் கள்ளக்காதலர்லாம் கேட்பேன். நியாயமாக கேட்கணும். வாங்க உட்காருங்க சிஸ்டர் உட்காருங்க, எங்கேருந்து வரீங்க அப்படி தான் கேட்பேன். உங்கள் 2 பேருக்கு எப்போ கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டாலே அதுக்கு என்ன ஒரு மாதிரி பார்க்கும். என்னடா இன்ஸ்பெக்டர் மாதிரி கேட்குறாங்க. நான் வேறு சபைக்கு போகிறேன்னு போயிடும். 4 தெரு தள்ளலாம் இல்லை, 4 வீடு தள்ளலாம் 100 சபை இருக்குது. இது அங்கே போகிறதுக்குள்ளே வண்டி எடுத்துமே கன்வின்ஸ் பண்ணி கூட்டின்னு வர கூட முடியாது. 4 வீடு தள்ளலான்னு 100 சபை இருக்குது. சரி உட்காருங்க. என்ன தான் நீங்கள் தீர்க்க தோசினா கூட உன் முன்னாள் கணவனை விட்டு வந்தியே, நீ அவளை வைத்து கொண்டு நல்லது இல்லை நான் சொல்ல முடியும். யோவான் சாணன் மாதிரி பயணப்படுறவங்களுக்கு தெரியும். பத்சேபாலுடைய ஆங்கிள் எல்லாருக்கும் தெரியும். அவன் பாவஸ்திரியா பயணப்படுறவங்களுக்கு தெரியும். உரியாவில் காரி துப்பி இருக்கும், உரியாவில் இலக்காரம் பார்த்துருக்கும். அந்த பிள்ளை சாவுகளாம் எல்லாரும் கைத்தட்டி சிரிச்சிருப்பாங்க. தாவீது மட்டும்தான் உபவாசம் இருந்தான். எல்லாரும் சொன்னாங்க சரி சரி பரவாயில்ல எல்லாம் பண்ணிட்டு என்னடா பண்ணுறாந்தாலும் உபவாசி அட்டே உபவாசம் உன் ஜபம் வேறு கேட்குது, என்ன வேலை பண்ணியிருக்கிறேன் இப்படி தான் இருக்கும். தாவீது என்ன பண்ணுறார், உபவாசத்து கொண்டிருக்கிறார். ஐயா அப்படியா சோத்திரம் எங்களுக்காக ஜபம் பண்ணிக்கங்க அந்த மாதிரி சொல்கிற மாதிரியா என்ன பண்ணிட்டேன், என்ன வேலை பண்ணி வச்சுருக்க நீ. ஒரியாவை கொண்டு புட்டு அவன் முண்டாட்டியை தூக்கிட்டு அவளுக்கு ஒரு புள்ளையை கொடுத்து இப்போ அந்த புள்ளையை கத்துற அடிச்சு அதான் ஆண்டவர் நிற்கிறார் இல்லையா, நேர எனக்கு செஞ்சதுக்கெல்லாம் அனுபவிக்கிறாங்கன்ற மாதிரி உலகமே சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போது தாவீது கூட அபிஷேகம் பயம் ஆட்சி அதிகாரம் பணம் பலம் எல்லாம் இருக்குது. பத்சேபால் இருமுவாங்க, பத்சேபால் தான் அப்படின்வாங்க, அப்புறம் தூணுவாங்க, டேராக தூக்க முடியாது. இது ஏச்சு பேச்சுக்கெல்லாம் கடந்து வந்தது தான் பத்சேபால். பத்சேபால் பற்றியெல்லாம் தப்பாலாம் எடுத்துக்கலாம், தப்பு தான் பண்ணது. தப்பு பண்ணி ட்ராவல் பண்ணுறது ஒரு சாமானியமான மனுஷனாக தான் புது கப்பலாகவே ஆரம்பிச்சிருப்பாங்க. எங்கேயாவது போய் எங்கேயோ போய் நார்த்தில் தப்பு பண்ணால் சவுத்தில் ஆரம்பிக்கிறான், சவுத்தில் போனால் நாட்டில் போகிறான், ரெண்டுத்துலையும் தெரிஞ்சவங்களா இருந்தால் ஈஸ்ட்டுக்கு போகிறான் வெஸ்ட்டுக்கு போகிறான், இல்லை நாட்டை விட்டே போயிடுறான். தெரியாது. தாவீதெல்லாம் மறைக்க முடியுமா? தாவீது ஐயா தாவீது. அப்புறம் அந்த புறத்தில் இவ ட்ராவல் பண்ணுறது, அரண்மனையிலே ட்ராவல் பண்ணுறது, பட்டி தொட்டி 50 பேருக்கு உரியானா உசுறு. உரியா அந்த ராஜசபையில் ஒரு மனுஷன் மெய்காப்பால் வேற எவன் மொண்டாட்டியாக தான் கூட பிரச்சனை இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், வேற எவன் மொண்டாட்டியாக தான் பிரச்சனை இல்லை. ராஜாவோடு க்ளோஸாக டீல் பண்ணுற ராஜ சமூகத்துக்கு வந்துட்டு போகிறவன் அவனையே கொண்டு போட்டு அவன் மொண்டாட்டியை தூக்கி வச்சுக்கின்னு அதுக்கு ஒரு பிள்ளையை பொறுத்து அது கர்த்தர் அடிச்சு அதுக்கு போய் உபவாசம் இருக்கிறார் ஐயானா உலகம் சும்மா இருக்குமா? சரி, அது சொல்ல முடியாது. தாவீதுகிட்டே இதெல்லாம் பேசவே முடியாது. 50 பேரோட பார்வையின் பத்சேபாலை பார்க்குற பார்வையிலே பொசிங்கிட்டு இருப்பா பத்சேபால். ஏன்டா வந்தோன்னு இருக்கும். அங்கேருந்து பயணப்பட்டு பாருங்கள், அங்கேருந்து யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொருத்தரோட பார்வை, ஒருத்தர் பேச்சு, ஒவ்வொருத்தருடைய ஏழை பேச்சு காது படவே பேசுவாங்க. பத்சேபால்னு சொல்லிட்டா பேசுவாங்க. இல்லை எல்லாத்தையும் எடுத்து போய் தாவீதுக்கு சொல்ல முடியுமா? தாவீது வெறுப்படையாது பார்த்துக்கொள்கிறது தான் நம்மளுடைய தலையில கடமை. இல்லைன்னா அங்கிள் யாரங்கன்னா எஸ்கேப் ஆகிடும். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. இந்த ஒன்று கட்டின்னு இருக்கிறோம்னா ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறான். பக்குவம் தெரியல அதுங்களுக்கு. கல்யாணம் ஆச்சுல அப்புறம் என்ன, அது வசதி மாதிரி நிறைய பேர் போகிறாங்க. அது ரட்சிக்கப்பட்டோம், விசுவாசி ஆகிட்டோம், தசமாக கொடுக்குறோம், உபவாசம் கொடுத்துக்கு போகிறோம், இதுக்கப்புறம் என்னவா அதான் கொட்டுறோம் இல்லை சபைக்கு அப்படின்வாங்க. இப்படியே சொல்லுவாங்க. எங்கே போனால் உங்களுக்குண்ணா உன் தசமாக வருதுல்ல, சண்டே வந்துடும்ல, அப்புறம் என்ன ஏன் வந்தால் என் கொடுக்குண்ணா அப்படி தான் வசதி மாதிரி இருக்கும். ஒன் ஃபைன் டே வசதியே அனுப்பப்பட்டு விட்டால் எஸ்தர் உள்ளே வந்து விட்டார். பழைய மனுஷன் போனால் புது மனுஷன் வருவான். நீ புது மனுஷனுடைய வேஷம் தரித்து பழைய மனுஷனுக்குள் இருந்தால் வண்டி ஓடாது. 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதுன்ற மாதிரி ஆகிடும் ஒரு லெவலுக்கு மேலே. அவ்வளோதான், முடியாது, செல்லாது. ஆனால் சபை இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு போய் கொண்டிருக்கும். ஒன்றுமே பண்ணாது சபை. வாங்க நம்ம உட்காருங்க சாப்பிடுங்க எல்லாம் அந்த கிறிஸ்துவ உபசரிப்புலாம் நடக்கும். அது நமக்கு தேவையா? ராஜ்யத்தினுடைய பலன் நமக்கு வேணும். கொஞ்சம் சொல்லியிருக்கேன். களி கூறுதல் எப்படி வரும்? வசதி நல்ல வெல் செட்டில்ட், நிறைய விசுவாசிகள் வெல் செட்டில்ட். தேவனும் அவர்களை நல்ல விதமாய் சிருஷ்டித்தார். உபாயங்களை தேடிக்கொள்கிறார்கள். அது பண்ண ஒரு பாவம்
ஆட்டி படைச்சிருச்சு. சாலமன் மட்டும் ராசாவா வரலன்னா பட்சேபால சாண்ட்விச் பண்ணிருப்பாளுங்க எல்லாம் சேர்ந்து. ஆகாருக்கு என்ன ஆச்சு? பெரிய இடத்துலலாம் கை வச்சா அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். சொல்கிறேன், ஆகார் கூப்பிட்டு ஒழுங்காக இருந்த, உனக்கு எதுக்கு பரியாசம், உனக்கு எதுக்கு அற்பமாயின்றது? சரி, அற்பமாக நீ தான் வராத துரத்தப்பட்டு ஒரு பாடம் கற்றுக்கின்னு அடங்கிருன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பரிகாசத்தை போதிக்கிற அடுத்த ஜென்ரேஷனுக்கு. சரி பார்த்தியா என்ன பரிகாசம் பண்ணியிருப்பா? தாத்தா மாதிரி இருக்கிறான் அவன் போய் அப்பனா, ஆயா மாதிரி இருக்கிறா அவள் போய் பாட்டி மாதிரி இருக்கிறா அவள் போய் ஆத்தாலாம். பார்த்தியா அம்மாவா பிள்ளையா ஹஹா அப்படின்னு இருப்பான். சரி, அது எப்படி இருக்கும்? அவங்களே பாவம் கஷ்டப்பட்டு இந்த வயசில் பெற்றுக்கிறாங்க. சில பேர்லாம் ஏஜ் டிஃப்ரென்ஸ் கேட்பான். என்ன இல்லை, பொதுவாக உன் ஒய்ஃபுக்கு உனக்கு என்ன ஏஜ் டிஃப்ரென்ஸ்? எவ்வளோ நெட்பமான ஒரு கேள்வி இது. கேட்டு என்ன பண்ண போகிற? புதுசாக பொண்ணு பார்க்க போறியா அவனுக்கு? அது என்னமோ அது அந்த மாதிரி ரொம்ப ஒரு நல்ல ஸ்திரமாக இருந்தாலே அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு விசுவாசிகளுக்கு தெரியல. ரட்சிக்கப்பட்ட எப்படியே ரட்சிக்கப்பட்டோம், கிருபையால் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்டவே கர்த்தர் சபையில் சேர்க்கிறார். களி கூறுதல் எதனால் போதுன்னு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் எஜமாட்டியாக வாழ்ந்தவர்கள், கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், அப்புறம் சாயந்தரம் ஆரம்பிப்போம் மறுபடியும். எஜமாட்டியாக வாழ்ந்து அதை எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கறது, ஒரு மேன்மையாக கர்த்தர் அவங்கள வச்சுருந்தார். அப்புறம் நான் பார்த்து என்கிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் அங்கே வாழ்ந்தேன் ஐயா, டியூ டு சம் ரீசன்ஸ் அந்த மேரேஜ் பிரேக் ஆயிடுச்சு. இப்போ இந்த அம்மா எஜமாட்டியாக வாழ்ந்துச்சு இல்லையா, இப்போ இது வேலையை செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு வந்துடுச்சு. அந்த காம்பன்சேஷன் பணம்லாம் அப்பா கூட பிறந்தவங்களாம் உரிச்சிட்டான். அப்போ தான் வீட்டில் தொழிலதிபர் உருவாவான். டிவோர்ஸ் பற்றி பேசி செட்டில்மெண்ட் அமௌண்ட் வாங்குவாங்க. தெரிஞ்சுக்கோங்க, செட்டில்மெண்ட் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இவ்வளோ நாள் இந்தியா குப்பை கொட்டினேன் இல்லையா, சரி உன் பாவம் எனக்கு எதுக்கு, இந்த அமௌண்ட் வச்சுன்னு கிளம்பு, பிரச்சனை பண்ணாத, காட்டுறதுல ஷைன் பண்ணிட்டு மொத்த சொத்தும் பங்கு வந்துட போகிறான்னு சொல்லி கொஞ்சம் கொடுத்து அமுச்சு விட்ருவாங்க. அந்த கொஞ்சம் அமௌண்ட்டு அங்கே பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். அந்த கொஞ்சத்துலேருந்து வந்தவங்க தான் ரொம்ப பண்ணுவாங்க. நிறைவுலேருந்து வந்தவங்களாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஓரளவுக்கு பக்குவம் இருக்கும். இந்த ஒன்றுமே இல்லாமல் அடிப்படையிலேருந்து வந்தது தான் இவ்வளோ தூரம் ஆட்டம் போடுறதெல்லாம் இதுதான். இது என்ன பண்ணும், அந்த தொகையை எடுத்துன்னு போய் வீட்டில் சொல்லிடுவாங்க. அதான் எல்லாம் தெரியுமே, கோர்ட் டிக்ளரேஷன் தானே, இந்த மணியெல்லாம் வச்சுக்கோங்க. ஆனால் அப்போ உடனே தம்பி தொழிலதிபர் ஆவான், அக்கா கடைசி வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன்மா, அண்ணன் வருவான், மாமா வருவான், மச்சான் அந்த அமௌண்ட் இருக்கிற வரைக்கும். அடுத்தது அது நஷ்டமானதுக்கு ஒரு காரணம் சொல்லி இதை கடைசியில் நடுரோட்டில் எடுத்து வந்துட்டு இது பெரிய பாரமாகவே நினச்சிடுவாங்க. பிள்ளைங்களெல்லாம் புருஷன் முடிங்கன்னு போய்டுவான். அவன் சொல்லிடுவான், உன்னால் வளர்க்க முடியாது, நான் நல்ல படிப்பு இருக்கிறேன், என்கிட்ட பணம் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், 20 வருஷமாக என்கிட்ட வளர்ந்தாங்க பசங்க, 15 வருஷமாக என்கிட்ட இருக்காங்க, 10 வருஷமாக என்கிட்ட இருக்காங்க, அவங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை கருதி தாய்கிட்ட இருக்கணும்னு கோர்ட்டு சொன்னால் கூட செலவு பண்ணுறதுல புருஷன் தூக்கின்னு வந்துடும். பிள்ளைங்களை மிரட்டி கிரட்டிலாம் பசங்களை தேடி வந்துடும். அப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, நான் வேலைக்கு போகிறப்போ அந்த ட்ரெயினில் போகிறப்போ பார்க்குறேன், அந்த ஸ்டேஷன் தாண்டி போகிறேன், நான் வாழ்ந்த இடம், நான் வாழ்ந்த பட்டணம், மனசு வலிக்குது. இது எங்கே போகிறீங்க? வேலைக்கு போயின்னுக்கிறேன். லேட்டாக போனால் சம்பளம் கொடுக்க மாட்டான், திட்டுவான். வாழ்க்கை பாருங்கள் எப்படி போயிடுச்சு. இப்போ என்ன வயசு? 50க்கு ஒரு 5, 10, 5, 3 கம்மியாக இருக்கும். 50க்குள்ளே இளமையெல்லாம் போச்சா? போ வச்சது யாரு? 1000 சொல்லுங்க. வஸ்திக்கும் ஆகாருக்கும் ஆகாஸ்வேர் ராஜாவுக்கும் ஏதோ பெரிய பிரச்சனை இருந்தால் கூட சபையில் வச்சு அவமானப்படுத்தலாமா? நீ 175 பிரதிநிதிகள், நாட்டின் பிரதிநிதிகள் நீ ராஜாவை அவமானப்படுத்துறது எவ்வளோ பெரிய அவமானம் அது. எத்தனை புறஜாதிகள் வாழ்கிற இடத்துல நீங்கள் ராஜா அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு செய்கையை பண்ணிட்டா அப்புறம் கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திருக்க முடியுமா? நீங்கள் ஏதேன் தொட்ட இன்னைக்கு இருக்குது வாழ்க்கையில். துரத்தப்பட்டு விடுவோம், மறுபடியும் பிரவேசிக்க முடியாது. நான் பார்த்ததில் அனுபவத்தில் கர்த்தர் கிருபையினால் கொஞ்சம் ஞானத்தில் சொல்கிறேன், போன சுகம் திரும்பி வராது, போன எல்லாமே திரும்பி வராது. நான் சொல்ல அடிப்படை காரியமே சொல்கிறேன், போன வேலை திரும்பி வராது, போன படிப்பு திரும்பி வராது. அதாவது செலதை போய்டும் படிப்பு. கர்த்தரோட ஆசீர்வாதம் தான் நம்மளை உயர்த்துது, கர்த்தரோட கிருபை தான் நம்மளை உயர்த்துது. எழுந்ததெல்லாம் திரும்ப வருதுன்னா அது கர்த்தருடைய கிருபை. தேவன் இறங்குகிறார், களி கூறுதல் உண்டாகிறது. ஆனால் நீங்கள் நிரூபித்து கொண்டே இருக்கணும். எல்லாம் சபை சொல்லும், ஜெபிச்சு கொண்டே இருங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் சொல்கிறேன், தயவுசெய்து கேளுங்க, அந்த மாயிலிருந்து கொஞ்சம் வெளில வந்து நிரூபித்து கொண்டே இருங்க. ராஜ்யத்துக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே நான் புது மனுஷன். ஒரு சுச்சுவேஷன் வரும், அங்கே நீங்கள் நடந்துக்கிற விதத்தில் ராஜ்யம் அங்கீகரிச்சிடும். மாறிட்டாயா? நம்மளால் நம்பலாம், மாறிட்டு முன்ன மாதிரி இல்லை.
உலகமோ சபையோ ஜனங்களோ அதையே சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. இந்த மனுஷன் அப்படி தான், இந்த மனுஷன் இந்த ஜாக்கிரதையாக இருக்குது, இந்த மனுஷன் இப்படி அப்படி அதை வகைப்படுத்தி கொண்டே இருக்கும். நம்மால் அதே மாதிரி நடந்து கொண்டே வருவான். அவன் சொன்னது கரெக்டாக இருப்பான். அதாவது நெகட்டிவ் ஒரு காலகட்டம் வரும். அதுதான் சொல்கிறது, யார் வேணால் எப்போனா மனம் திரும்பலாம். யாரையுமே நம்ம நியாயம் தீர்க்க முடியாது. இவன் இப்படி தான் இருப்பான்லாம் சொல்ல முடியும். கர்த்தர் சொல்கிறதே நடக்கிறது இல்லைன்றதுக்கான காரணமும் சொல்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துல கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, அதுக்கேற்ற பக்கம் இல்லை. சபை கொண்டு வர்றதே பெரிய விஷயம். எத்தனையோ பேர் வர்ணிக்கிறேன், வர முடியல. உங்களை கொண்டு வர்றது பெரிய விஷயம். சத்தியத்தை நேராக உட்காந்து கேட்குறது பெரிய விஷயம். அதை கடைபிடிக்கிறது அதை விட பெரிய விஷயம். எவ்வளோ சிக்கல்கள், எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ சவால்கள், இதை மிஞ்சி கடைபிடித்து வருகிற பொழுது ராஜ்யம் உங்களை நம்ப ஆரம்பிக்கிறது. கலிகூறுதலை கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். இதனால தான் தீர்க்கதரிசனம் உரைக்கிற பொழுது கொடுக்கப்படுகிற வார்த்தை நிறைவேறாமல் போவதற்கான காரணம் அந்த பக்குவம் இல்லை. வஸ்தியை குறித்து எவ்வளோ வருஷம் நல்ல விதமாக இருந்திருக்கும். வஸ்தி மாத்திரம் அந்த இடத்துல இருந்தா, ஏவாள் மட்டும் ஏதேன் காத்து, if she would have remained in Eden garden, what would have been the future of Eve and Adam? ஆகார் மட்டும் ஆபிரகாம் வீட்டில் அடங்கியிருந்தா, அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டவன் தான் பத்சேபாள். எல்லா வேசிதாசி பட்டம் வந்தாலும் காரியம் விழுந்தாலும் துடைத்து போட்டுக்கொண்டு பரவாயில்லை என்ன பண்ணுறது வந்தாச்சு, பழைய வாழ்க்கைக்கு நான் போவான். மறுபடியும் உரியாக வரப்போகிறது இல்லை. நம்மால் ரெடியாக இருக்கோம். தாவீது எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தாவீது வெரி ஃப்ளெக்சிபிள் ஃபெலோ. அந்த மாதிரி வேதத்தில் ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. எதுவாக இருந்தாலும் கோவப்படாமல், பொம்பளைங்க விஷயத்தில் எப்படி சொல்கிறேன், கோவப்படாமல் எப்படி சொன்னாலும் அது அப்படி போயிடலான்றோம். எதையுமே பட்டயத்து உயர்த்தெல்லாம் சும்மா அபிகாயிலுக்காக எல்லாம் இல்லை, நாபால் மேலே கோவத்தோடு தான் செஞ்சான். 600 பேர் கூட இருக்கிறான், என்னை அசிங்கப்படுத்தி விட்டான். நான் கவனம் இருந்தாலும் அந்த 600 பேர் நான் அசிங்கம் பண்ணணும். எட்ரா அந்த பட்டயத்தை அவனை போய் உருவிட்டு வந்துடலாம், விட்றா எட்ரா வண்டி விட்றா. திடீர்னு அபிகாயில் வந்து ட்ரெஸ் பண்ணின்னு வந்து அப்படியே சமைச்சு எடுத்து வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய யுத்தத்தை செய்கிறாராமேனோன்னு நம்மளுக்கு கவுந்து உழுந்து, சரிப்பா உடுப்பா 600 பேர் போய் எப்படிப்பா போய் நாபால போய் விடு சரி மன்னிச்சிடலாம் ஆண்டவருக்குள்ளே நம்மலாம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி கடைசியில் அவன் செத்தவொடனே அவன் முன்னாடி தூக்கின்னு வந்து வச்சு அது சும்மா எல்லாமே கூட வரப்போ அப்படின்னா அவன் கூட்டணும். அந்த இடம் தான் நான் ரொம்ப டச் ஆகிட்டேன். சரி அபிகாயில் வந்துச்சு, நானாக தான் என்ன சொல்லியிருப்பேன், அதெல்லாம் வேணாம், உன்னை தான் லவ் பண்ணுறேன், யாரும் வரக்கூடாது, நீ ஒண்டி தான் வேணும். அது தாவீது அப்படி இல்லை. இது யார், அம்னோபாம், இவ்வளோ அந்த புறத்தில் வர, அது வேறே அன்பே, அதெல்லாம் செய்ய முடியாது. அதுக்கு சில பிரின்சிபல்லாம் இருக்குது. அதுக்கு அவள் எனக்கு மறுமனையாட்டி ஆனால் தான் அந்த புறத்துக்கு வர முடியும். அதுக்கு உனக்கு ஆட்சேபனை இருக்கணுமே. இல்லை உங்கள் சித்தம், சரி நீ சொல்லிட்ட. இப்படி தான் அப்னோவாம் உள்ள வந்துச்சு. அப்னோவாமுக்கு அடிச்சது லாட்டரி டிக்கெட் மாதிரி. யார் அபிகாயில் ஃப்ரெண்டுன்ற ஒரே காரணம். யாராவது பகிர்ந்து கொள்வாங்களா? இது டிமாண்டு. காலேஜ் ஸ்டூடெண்ட் அவன் தாவீது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி குடும்பம் நடத்துறதுக்கு ஏற்கனவே ஒரு டசன் வச்சுருக்கான். நம்ம சைடு ஆள் இருக்கணும்ல, அப்னோவாமு நமக்குன்னு ஒரு ஜனம் சேரணும். நம்மளுக்கு புள்ள கிடையாது, தண்ணி வண்டி புருஷன் நாபால், தண்ணி அடிச்சுட்டு படுத்து தூங்குறது, கைப்படாத ரோஜா, எல்லாம் ஜூஸ் போட்டுருவாங்களான்னு சொல்கிறேன்னு. பெரிய பெரிய ஆள்லாம் உட்காந்துருக்காங்க அந்த புறத்தில். நமக்கு துணைக்கு ஒன்று வேணும் தான் அப்னோவாம், பரவாயில்லையா அப்னோவா இருந்துட்டு போகிறான். தொலை திரும்பி வரத்துக்கு பேசி சொன்ன ஒருத்தர் வேணும், லாஸ்ட் துரத்திட்டாங்க, என்ன பண்ணுறது. அப்னோவாம் நீ கூட இரு. அக்கா தங்கச்சி சேர்க்கறது இல்லை, தங்கச்சி அக்காவில் சேர்க்கறது இல்லை. இல்லைன்னா கலராக இருக்கிற அவனை தூக்கிட்டு போட போகிறா புருஷன்ட்டு. அந்த மாதிரி காலத்தில் அப்னோவாம் அவனை கூப்பிட்டு போகிறாங்களா? தாவீதோட உயரம் அந்த மாதிரி. அப்படி இறங்கி வந்து அபிகாயில்கிட்ட எப்படி பேசுகிறாரு பாருங்க. அப்படியா, இது யார், அப்னோவாம், உள்ளம் கூட வரா. சரி ஒரே லைனில் முடிச்சிருக்கான், கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. எப்படின்னா ஆச்சு? தாவீது அங்கே சண்டைலாம் போட்டு அவளை மீள்கால கல்யாணம் பண்ணேன். அப்னோவாம் எப்படி கல்யாணம் பண்ணேன்? அதிர்ச்சியாக இருந்துச்சு எனக்கு. இவ்வளோ பரத மனசு அவனுக்கு. சரி வண்டி ஓட்டட்டும். இந்த மாதிரி இருந்தால் தாவீது வெளில போயிட்டு வந்து எவ்வளோ கூட்டு வரோன்னே நினைப்பாங்க. பக்கத்தில் எக்ஸிஸ்டிங் ஒய்ஃப்ஸ் என்ன நினைப்பாங்க, கான்குபைன்ஸு. டே டிரைவரை கூப்பிட்டு கேட்பாங்க, ஐயா எங்கே போயிட்டு வராருன்னு. அது ஒரு ட்ராக் ஓடும். கேட்க வேண்டியதில்லை, வரப்போ ஒரு பொண்ணோட வந்தாருன்னா போதும். இது மறுமனையாட்டியாக்கும், இவன் எப்போ வந்தாலும் தெரில, என்ன நடக்குதுன்னு தாவீதுக்கே தெரில. அப்னோவாமன் நினச்சி கூட பார்த்ததில்லை தாவீது, கண்ணால் கூட கண்டதில்லை. இப்போ ஃப்ரெண்டாக இது, ஆமாம் அவளும் உங்கள் கூட வராலாம், கூட வந்துட்டு போயிடுவாளா, போ அப்படிலாம் வர முடியாது. இல்லை மறுமனையாட்டவே இருக்க ரெடியாக இருக்கா. அதாவது லோல் பட்டு லொங்கு பட்டு வந்தது போக மாட்டேன்து. மேனாமினிக்கு மாதிரி இந்த 15 வயசு 20 வயசில் ரட்சிக்கப்பட்டதெல்லாம் 40 வயசில் வானான்து ரட்சிப்பு. புரியுதா சொல்கிறது என்னன்னு? சண்டே ஸ்கூல் எடுத்தது மண்டே ஸ்கூல் ஓட்டதெல்லாம் வந்து 40 வயசுக்கு மேலே நிற்க முடியல. தேவ சமூகத்தில் மேட்டிமாய் செருக்கு ஆணவம் எருமாப்பு திமிர், எத்தனை வருஷம் ஊழியத்தில் நான் இருக்கேன்னு என்ன பார்த்தா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா போயிட்டு வா.
போயிட்டு நீ சரி நீ கிளம்பு, நம்ம பார்த்துக்க, கூப்பிட்ற வசதி அனுப்பு. ஏதோ ஒன்று அடிமை பெண் எஸ்தர் பரவாயில்ல கூட்டணும். ஆனால் ஆனால் ஆகாஷ் வேறு அதே மாதிரி தான். ஏதேன் தோட்டம், ஆகார், வஸ்தி, பத்சேபால், அப்னோவாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வஸ்தி மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப ஃபர்ஸ்ட் 100 பவுன் போட்டாங்க, கார் கொடுத்தாங்க, கிலோ கணக்கில் நகை கொடுத்தாங்க. நகையெல்லாம் கொடுத்து பகையான் தான் மிச்சம். புருஷன் வானவே வானான். என்ன இதை விட அழகில் குறைந்தவள், அந்தஸ்தில் குறைந்தவள், அவ்வளோதான் வேணுன்றான். நீ வஸ்தி, அவ்வளோதான். வாய் சரியில்லை, எனக்கு ஏதாவது பேசியிருப்பேன், அதில் வந்து சொல்லுவாங்களா பஞ்சாயத்தில், நான் நல்லவன், நான் நீதிமான், சன்மார்க்கன், உத்தமன், தேவனுக்கு பயந்து பொல்லாமல், அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர ஐயா நான் இந்த மாதிரி பேசிட்டேன், அந்த மாதிரி கோச்சிக்கணும், அந்த மாதிரி சொன்னால் இங்கே வரைக்கும் வராத மேட்ரு, அங்கேயே சார்ட் அவுட் ஆயிருக்கு. நீ பாக்கியவதி இன்னொரு வாட்டி மன்னிச்சிரு என்பது செய்யாது. இப்போ அநேக வஸ்திகள் சபைக்குள், பொம்பளைங்களை சொல்ல, நான் சபையே சொல்கிறேன் வஸ்தியாக இருக்குது. பொம்பளைங்களை பேசுகிறேன்னு நினச்சி போகிறீங்க. அப்னவாமெலாம் வந்து நம்ம கேஸு தெரியாமல் வந்துட்டோம். உள்ளோ ஒன்றுமே தெரியாது, கள்ளமண்ணை கும்பிட்ட ஃபெலோ. எப்படியோ அதுதான் சொல்கிறேன், ஊழியை நான் செய்கிறேன்னு சொல்கிறத விட ஊழியத்தில் கற்று வச்சிருக்கா, நமக்கு இருக்கிற வாய்க்கு சாயங்காலம் துரத்தி விட்ருவான். வேற எவனா இருந்தாலும் நிறுவனங்களுக்கு வேணான்ருவான், அவன் சரியில்லைன்ருவான், அந்தி குசுனே சொல்லிடுவான் ஓவராக போச்சுன்னா. என்ன வேணாம், அவன் நம்மளை இறக்கமாக வச்சுன்னு பராமரிச்சிக்கின்னு அரவணைச்சிக்கின்னு ஆதரிச்சிக்கின்னு சோறு போட்டுன்னு தண்ணி ஊற்றி நீர் பாய்ச்சலாம் தொட்ட வச்சு நம்ம குடும்பத்தை கொடுத்து பிள்ளைங்களை கொடுத்து படிக்க வச்சு ஆளாக்கின்னு நம்மள சாட்சியா ஊழியக்காரன் நம்பி வர்றாங்க. எப்படிடா நம்புறாங்க? ஒன்று கேட்பாங்க இல்லையா பகைவர்கள், டே நம்ம என்ன 10 சேவல் எதுனா வந்துச்சா என்ன வராமல் இருக்கிறதுக்கு? இல்லை, ஏற்றுக்கொள்ள முடியல. தேவன் ஒண்டிதான் உங்களை என்னையும் கைவிடாது நடத்துக்கிறோம். ஆனால் நம்ம வசதியாக இருக்கிறோம், நல்லா வந்துட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு என்றைக்குமே ராஜாஜி ராஜாவோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு தான். டோன்ட் டாக் அபவுட் யுவர் பாஸ்ட். அதாவது நான் 25 வருஷம் ஒழிய செஞ்சுட்டேன், ஆனால் 20 வருஷம் ஆயிடுச்சு, எல்லாம் பார்த்துக்கொள்ளலாம், ஒன்றும் இல்லை, ஒரே சீட்டை கீழ்ச்சி அனுப்பிச்சாச்சு. ஏதேன் தோட்டம் எனக்கு இருக்குது, ராஜ்யத்தினுடைய சத்தியம் இது. கடைசி வரைக்கும் கீழ்ப்படிதல் நிர்பந்திக்கப்படுது. கீழ்ப்படிதலோடு கூட ஒரு பலி செலுத்தணும். கீழ்ப்படுத்தல் அதுதான். கீழ்ப்படுத்தா அதில் ஒரு நஷ்டம் இருக்கும், லாபம் இருக்காது, ஆனால் ஆசீர்வாதம் இருக்கும். பூர்ண கீழ்ப்படிதலுக்கு ஒரு நஷ்டம் இருக்கும். ஆனால் எல்லோரும் என்ன சொல்லலாம், கீழ்ப்படிதனே எனக்கு ஏன் அது நடந்துச்சுன்னு. அது எங்கேயாவது உங்களுடைய சுயத்தை உடைக்கிற மாதிரி இருக்கும், ஈகோ கிளாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, பர்ஃபெக்ட் காட்ஸ் வில், பர்ஃபெக்ட் காட்ஸ் வில். உங்கள் ஒபீடியன்ஸ், யோர் ஒபீடியன்ஸ் இஸ் அக்செப்டட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் பை அ சாக்ரிஃபைஸ் ஆஃப் யோர்ஸ். காணிக்கைக்கு மேலானது. கண்களை போடி கத்திர நோக்கி பார்ப்போம். இப்போது திருவிருந்திருக்கிறது, நான் ஜெபித்து முடிக்கிறேன். ஆனால் போயிடாதீங்க, திருவிருந்திருக்கு அசம்பிள் ஆகுங்க. ஆனால் மனசில் ஒன்று நினச்சிக்கோங்க, களி கூறுதல் வரணும்னா நம்ம அந்த இடத்துல இருக்கணும். அந்த இடத்துல இருக்க முடியும், என்னால் முடியாத ஒன்றில் ஆதார் ஐடியில் என் பேர் இருக்குது, பேன் கார்டில் என் பேர் இருக்குது, நான் லீகல் ஒய்ஃப், லீகல் ஹஸ்பண்ட், சொத்து அம்புட்டில் பாதி வரும். என்ன என்ன ஆட்ட முடியாது, வசிக்க முடியாது. என் பின்னாடி கொஞ்சம் பேர் இருக்காங்க நியாயம் பேசுறதுக்கு என் பட்சத்தில். அதெல்லாம் செல்லாத ராஜ்யத்தில் ஒரு மிகப்பெரிய பலசாலி இப்படி தான் சொல்லிக்கொண்டே இருந்தான். சுருக்கமாக சொல்கிறேன், திடீர்னு ஒரு வண்டி எங்கேருந்தோ ஒரு வண்டு வந்து அடிச்சிச்சு. அந்த வண்டு அடித்த நேரத்தில் மரணத்துக்கு ஏதோ படுத்தான். டாக்டர்லாம் காப்பாற்றி விட்டாங்க. அவன் பணம் அவனை காப்பாற்றின்னு பார்த்தா அடையாளம் என்னென்னா பராக்கிரமசாலி. அவன் இப்படி எழுந்து 2 கரத்தை உயர்த்தினா புஜங்கள் எல்லாம் பெருத்து, அவன் தோற்றமே அடையாளமே பராக்கிரமசாலி. அவன் கொடுத்த மருந்து உயிரை காப்பாற்ற போய் உயிர் இருந்துச்சு, சருத்துக்கிற மேன்மையெல்லாம் போய் வத்தலும் தொத்தலும் ஆகிட்டு, அடையாளமே சூப்பர் மாதிரி இருக்கும். அவன் ட்ரெஸ்ஸும் அவனுக்கு போட்டாலே இப்போ நைட்டி மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு தோற்றம், இப்படி டைட்டாக இருந்த ட்ரெஸ் எல்லாம் இப்போ அப்படியே வளவலான்னு இருக்குது, குச்சியில் மாட்டின மாதிரி இருக்குது. அடையாளம் போச்சு, அழகு போச்சு, பராக்கிரம் போச்சு. என்ன ஒரு வண்டு வந்து கொடுத்துடுச்சு. எதிரிகள் இப்படி வருவாங்க அப்படி வருவாங்க, நம்ம பிளான் பண்ணி காப்பாற்றி கொள்ளலாம். ஆனால் எங்கே நியாய தீர்ப்பு வரணுமோ அங்கே வந்துடும். அதுக்காக சொல்கிறேன், களி கூறுதல் வரணும்னாக்கா கீழ்ப்படுத்தலோடு கூட ஒரு பலி இருக்கணும். கண்களை மூடி கத்து நோக்கி பார்ப்போம். சாயந்தரம் இன்னும் ஒரு 2 குறிப்பு இருக்குது, அதை பார்த்து களி கூறல. இந்த மாதத்தில் நம்ம களி கூறணும், 1ஆம் தேதியிலேருந்து களி கூறணும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு பயமும் இருக்கணும். என்ன பயம்? ஆண்டவரே நான் ஏதோ வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டு நினைக்கக்கூடாது என்று வேணால் என்னன்னா நடக்கலாம். அந்த நிச்சயமற்ற தன்மை இருப்பதுக்கான காரணம்
என்கிட்ட கீழ்ப்படுதல் இல்லை, என்கிட்ட பேட்டியுமே வந்துடுச்சு, என்கிட்ட பெருமை அகந்த ஆணவம் செருக்கு எல்லாம் வந்துடுச்சு. அதை கழியத்துக்கு தான் இந்த செய்தி, இதை சுத்திகரிப்பு தான் செய்தி. அது இருந்தால் நம்மளால் நிலைக்க முடியும். அது இருந்தால், ஏன்னா எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, நான் இவ்வளோ வருஷம் ஊழியத்தில் இருந்தேன், இவ்வளோ வருஷம் இந்த சபையில் விசுவாசி, இவ்வளோ வருஷம் இந்த மனுஷனோட குடும்பம் நடத்திருக்கேன், இவ்வளோ வருஷம் அவள் என் மனைவி தான். அதுதான் இந்த மருமகள்கள்லாம் வந்தோன்னு ஆரம்பிப்பாங்க சில பேர். எது ஆதிக்கம் செலுத்தும் அது அடிமையாக இருக்கும், எது அடிமையாக இருந்ததோ அது ஆதிக்கம் செலுத்தும். ஆஃப்டர் 60 இதெல்லாம் நடக்கும். அது வரைக்கும் உயிரோடு இருந்தால் சொல்கிறீங்களான்னு நினைக்காதீங்க. நியாய தீர்ப்பு முடிகிற வரைக்கும் பூமியிலே கற்று நியாய தீர்ப்பு தான் எடுப்பார். சில பேர் ரொம்ப அசிங்கப்பட்டுரும். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு சொல்கிறேன், 60 வயசுக்கு அப்புறம். அப்போ என்ன சொல்லுவாங்கனாக்கா, நான் பென்ஷன் வாங்கினா யாரும் என்ன மதிக்கலைன்னுவாங்க. இல்லை, நீ சர்வீஸில் இருக்கிறப்ப மரியாதை கிடையாது, தெரியல உனக்கு, நீ பிஸியாக இருந்த, அதான் அர்த்தம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டுமாய் நடத்தின கிருபைக்கு ஸ்தோத்திரம். இனியும் எங்களை தாங்கி நடத்த போது ஸ்தோத்திரம். ஏசுவை தெளிக்கிறோம். கலிக்கூரில் இந்த மாதத்தில் வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.